சாரி மக்களே, ரொம்ப சாரி. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப லேட்டா இந்த சீரிஸ் உடைய அடுத்த பாகத்தை போடுறேன். நிறைய பேர் கமெண்ட்ல கழுவி ஊத்தி வச்சிருந்தீங்க. பாதி போட்டு மீதி பாதிய 15 நாள் கழிச்சு போடுறேன், இல்ல அப்படின்னா போடவே மாட்டேன், கேட்டா சில பல காரணம் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலா இதை வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் மக்களே. இருந்தாலும் அப்லோட் பண்ணும்போது காப்பிரைட்ல சில பிரச்சனை, அப்லோட் பண்ண முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சேப்போ அப்படின்ற அளவுக்கு விட்டேன். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டு வியூஸே போகவே இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியான வியூஸ் போச்சு. அதை பார்க்கும் போதே மறுபடியும் இது வந்துட்டு ஒரு பக்கம் அப்லோட் பண்ண முடியல, இன்னொரு பக்கம் வியூஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு அதை தூக்கி அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு எடிட்டிங்லாம் பண்ணி இப்போ நான் ஃபர்ஸ்டா போட்ட அந்த 4 எபிசோடையும் ரெண்டாவதா போட்ட அந்த 4 எபிசோடையும் மொத்தமா ஜாயின் பண்ணிருக்க மக்களே. அதாவது ஃபுல் சீசனே வந்துட்டு இந்த வீடியோல இருக்கு, மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஸ்டார்டிங்ல பார்த்தவங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் டைம் ஸ்டாம்பை ஃபர்ஸ்ட் கமெண்ட் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கரெக்டா அந்த டைமை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4வது எபிசோட் முடிஞ்சு 5வது எபிசோட் ஸ்டார்ட் ஆகும். இல்ல ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே பார்க்கல அப்படின்னீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பார்க்க ஆரம்பிங்க. ரொம்ப வள கொலன்னு பேசிட்டேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இது வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மென்ஸோடைய வாலெட்ல மட்டும்தான் போட்டோ இல்ல நேம் போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ லேடிஸ் வாலெட்லயும் போட்டோ இல்ல நேம்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மக்களே. வெறும்னா வாங்குனீங்க அப்படின்னா 666 மட்டும்தான். நேம் போட்டு வாங்குனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவுடைய மனைவியை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய மனைவி கூடவே இருக்காங்க, எங்க போனாலும் கூடவே வராங்க. நம்ம ஹீரோவுடைய மனைவியை ஹீரோ டிரைவர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் மனைவியும் கிளம்பி அவசரமா ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எங்க அவசரமா நம்ம ஆபீஸ்க்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஒரு பெரிய லாயர் அசோசியேஷனோட ஒன்னா சேர்ந்திருக்காரு. நம்ம ஹீரோவா போய் சேரல மக்களே. அவங்களா வந்து வாண்டடா சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன கேஸ்லாம் வருதோ அதுல சில கேஸை நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணும். அதுக்காக தான் இப்போ வேகமா போயிட்டு இருக்காரு. நேரா ஆபீஸ்க்கு போறாரு. அங்க நம்ம ஹீரோ கூட அந்த கம்பெனியோட ஆளும் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பாதிக்கப்பட்ட நபர், அந்த பாதிக்கப்பட்ட நபர் கூட சேர்ந்துட்டு ஒரு வக்கீல், இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட நபர்னு சொல்றேன் பாத்தீங்களா, அவரு ஒரு பார்மா கம்பெனியோடைய மெடிசன்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. அது மூலமா உடம்பு பயங்கரமா பாதிக்கப்பட்டு இப்போ வேலைக்கு கூட போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சரியான ப்ரூஃப் இருக்கு, கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா நீங்க வாதாட வந்திருக்கீங்க இல்லையா, அந்த பார்மா கம்பெனியோட பேர் தான் நாரி போகும். நாங்க வந்துட்டு கோர்ட் மூலமா கூட போயிட்டு காசை வாங்கிக்க முடியும், ஆனா முதல்ல நேரடியா பேசி பார்க்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நல்லபடியா பேசி இப்போ இந்த கம்பெனி ஒரு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதை விட கொஞ்சம் அதிகமாவே பேசி வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அந்த கம்பெனியை சேர்ந்த நபரு, உங்களுக்கு நான் ஒரு காரை கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீயை கொடுக்க, இந்த கிஃப்ட் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாரு. ஆனா ஷாக்கும் ஆகுறாரு. மனைவிக்கு, நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாருக்கும் சம சந்தோஷம். நம்ம ஹீரோவுடைய மனைவியுடைய தம்பியும் ஒரு வக்கீல் மக்களே. அந்த வக்கீல் பையனும் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அசிஸ்டன்டா ஜாயின் பண்ணிருக்கான் அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார, ஏன்பா உனக்கு சந்தோஷமா இல்லையா, வந்து உட்காரு அப்படின்னு. கிஃப்ட் எல்லாம் நல்லா இருக்கு, சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா மனசுதான் ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு அன்பளிப்பு, பெருசா வர காசு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, நேர்மையா சம்பாதிக்கிற பணம் மட்டும்தான் பிடிக்கும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு வேலைக்காரமாவை காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த மீன்லாம் கிளீன் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து கிளம்பி அவங்க எந்த அபார்ட்மெண்ட்ல எந்த வீட்டுல ஒர்க் பண்றாங்களோ அங்க போறாங்க. வீட்டுக்கு போனா கதவு லாக் பண்ணாம திறந்திருக்கு. இவங்க நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு அம்மா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அங்க ரத்த வெள்ளத்துல ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறா. அந்த பொண்ணை வந்துட்டு டாக்டர் மடிக்கு மேல வச்சிருக்காரு. இத பார்த்துட்டு இந்த வேலைக்காரமா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 24 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இரான் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது பியானோக்கு மேல துணியெல்லாம் மூடி பலூன்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இந்த பொண்ணுடைய அம்மா அப்பா பாட்டி எல்லாரும் வந்து ஹாப்பி பர்த்டே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நல்லாவே தெரியும், அம்மா கிட்ட எனக்கு பியானோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கேட்டேன். அம்மா தானே வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னும் போது நான் தான் வாங்கினேன், ஆனா அப்பா ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னும் போது அப்படியே உட்காந்து இந்த பொண்ணு மியூசிக்லாம் வாசிச்சு பாக்குறா. அப்பா நீங்க வந்துட்டு என்ன வெக்கேஷனுக்கு வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னீங்க, அதுவும் நீயும் நானும் மட்டும் கிளம்பி போக போறோம் அப்படின்னு சொன்னீங்க, எப்பதான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த வருஷம் சம்மர் வெக்கேஷனுக்கு கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்றாரு. இந்த டைம்ல அங்க ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு உள்ளுக்குள்ள வராங்க. நீங்க ரொம்ப லேட்டு அப்படின்னும் போது இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லையா, அதான் பெஸ்டான கிஃப்டா வாங்கலான்னு போனேன், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு கையில கொடுக்கும் போது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பியானோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, யாரு கிஃப்ட் பண்ணான்னு கேட்கும் போது அம்மா தான்.
தான் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னும் போது இது ரொம்ப நல்லா இருக்கு அஞ்சு அப்படின்னு சொல்லும் போது நான் தான் வாங்கினேன், ஆனா ராஜ் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னும் போது ராஜ் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ண அப்படியே ராஜோடைய அம்மா பாக்குறாங்க. பொண்டாட்டிக்கு ஒரே வெறுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும் போது ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு அப்படின்னும் போது இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக விரும்பல, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போடுற மாதிரி போக இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஓரமா உட்கார வைக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் ஜூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நீ ஸ்கூலுக்கு கிளம்ப ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த ரோஷினி கேட்கும் போது ஐயோ எனக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பமே இல்லை அப்படின்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ராஜ் கிளம்பி ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆபரேஷன் பண்ணும்போது அங்க புதுசா ஒரு நர்ஸ் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த கத்திரிக்கோலை எடு அப்படின்னும் போது அவங்க வேற எதையும் மாத்தி கொடுக்க, உனக்கு இன்னும் கத்திரிக்கோல் எது கட் பண்றது எது அப்படின்னே தெரியலையா, முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அந்த ஆபரேஷனை முடிச்சுட்டு வெளியே வரும்போது இவருடைய ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் அவர் அங்க வந்திருக்காரு. உங்க பொண்ணுக்கு கேன்சர் கிடையாது, ஹைப்போகுளோசோமியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றாங்க. கரெக்டா என் வாயில நுழையில, நீங்க அப்படியே கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கோங்க. இதை சொல்லும் போது ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கதான் ரோஷினி வராங்க. இராக்கு கேன்சர் இல்ல, நல்ல விஷயம் அப்படின்னும் போது இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. கேன்சர் இல்ல அப்படின்னா எதுக்காக இரா அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது லோ பிளட் சுகர் அப்படின்னு சொல்றாங்க. 13 வயசுல லோ பிளட் சுகர்லாம் வருமானு கேட்கும் போது எனக்கும் சரியா தெரியல, எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு, நம்ம இன்னும் சில பல டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க உள்ள வந்தாங்க பாத்தீங்களா, அப்போ கரெக்டா ராஜ் யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவங்க போனே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, நான் வரும்போது யாருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, அதான் இராக்கு ஒண்ணும் இல்ல, நான் கூடவே இருந்து அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணும் போது கரெக்டா அங்க அஞ்சு கால் பண்றாங்க. அதாவது இவங்களுடைய சக்காலத்தி நம்ம ராஜோடைய மனைவி கால் பண்றாங்க. இதை பார்த்து இவங்க ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது மக்களே. ஆமா, இந்த ரோஷினி யாருன்னு கேட்டீங்கன்னா இராக்கு சில மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, யாராவது இந்த பொண்ணை டேக் கேர் பண்ணி பாத்துக்கணும், கூடவே இருந்து பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட கேர்டேக்கர் தான். இராவை மட்டும் பாத்துப்பான்னு பார்த்தா புருஷனையும் சேர்த்தே பாத்துக்கிறா போல மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ராஜும் ரோஷினியும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு உன் பொண்ணுடைய பார்ட்டி இருக்கு இல்லையா, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நான் வராம இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நீ கண்டிப்பா வரணும், உன்னை பத்தி நான் எல்லாத்தையுமே சொல்ல போறேன், எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்க போறேன், இங்க பாரு எனக்கு இராவை எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு உன்னையும் பிடிக்கும், நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னும் போது இந்த பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ராஜ் வீட்டுக்கு போறாரு. ஆக்சுவலா அந்த அஞ்சு இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம ராஜுடைய மனைவி, அவங்க இவருடைய அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்லயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கதவை தட்டி இராக்கு ஒன்னும் இல்ல, கேன்சர்லாம் இல்லையா, பிளட் சுகர் லெவல் தான் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கான், அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்ட்டியில காமிக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ராஜுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ரோஷினியும் கூட்டிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோ கொடுக்கும் போது யார் இவங்க, நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் அப்படின்னும் போது இவங்க தான் என்னுடைய லவ்வர் அப்படின்னு சொல்றாரு. லவ்வரா, உங்க ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு நாள் இராக்கு உடம்பு சரியில்லையா, அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி பாத்துக்கும் போது அங்க இருந்த நர்ஸ் தான் இவங்க, என்னை விட மத்த எல்லாரையும் விட இராவை வந்துட்டு இவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து நீங்க தான் என் பொண்ணுடைய கேர் டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்க சொன்னேன், என் பொண்ணையே இவங்க இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் நல்லா பாத்துப்பாங்கன்னு என்ன நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன், என்ன அடமானம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சந்தோஷமா எல்லாமே போயிட்டு இருக்கு. பார்ட்டி எல்லாம் நடந்துட்டே இருக்கும் போது இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போயிட்டு மேக்கப் போடும் போது நம்ம ராஜுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் இந்த பொண்ணை குத்தி காமிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்லா மேக்கப் போட்டுட்டு வந்துட்டா மட்டும் அஞ்சு அளவுக்கு அழகாய முடியாது, எப்பயுமே ராஜுக்கு அஞ்சு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய காதலை கேட்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சு உள்ளுக்குள்ள வரும்போதே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டு பயங்கரமா அப்படியே உள்ளுக்குள்ள கூட்டு வராங்க, சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரோஷினி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கள லைட்டா ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. கேக் கட் பண்ணி அவர் வந்துட்டு ஃபேமிலியோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ரோஷினி ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம இதுக்கப்புறமும் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சரியா குடிச்சிட்டு குடி போதையில நடக்க முடியாம தள்ளாடிட்டு போயிட்டு இருக்கா. இதை யாரோ வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில ராஜ் கண்ண முடிக்கிறாரு. கண்ண முடிச்ச உடனே இந்த பொண்ணுக்கு நிறைய மெசேஜ் பண்ணி பாக்குறாரு, கால் பண்ணி
பாக்குறாரு. ஆனா இந்த பொண்ணு எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கண்டிப்பா வீட்டுக்கு வருவா இல்லையா அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிங் கிளம்புறாரு. இதே டைம்ல அந்த வேலைக்காரமாவை காமிக்கிறாங்க. இவங்க இப்பதான் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வராங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது ராஜுடைய மடியில ரோஷினி இறந்து கிடக்குறாங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு ரோஷினி அப்படின்னே தெரியல. ஏன் அப்படின்னா அந்த பர்த்டே பார்ட்டிக்கு அஞ்சும் சரி ரோஷினியும் சரி ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்திருப்பாங்க. ஐ மீன் சாரி ஒரே மாதிரி தான் போட்டு வந்திருப்பாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அப்படியே இந்த பொண்ணு கதவெல்லாம் திறந்துட்டு வெளியே போறா. அப்பதான் அஞ்சு வராங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உள்ளுக்குள்ள போயிட்டு பாருங்க அப்படின்னு இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ராஜ் அங்க உட்கார்ந்துட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது அங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா இரா கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. நீங்க போயிட்டு என் பொண்ணை பாத்துக்கோங்க, நான் இந்த விஷயம் என்னன்னு ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணேன். போலீஸ் கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராங்க. யாரும் உள்ளுக்குள்ளவும் வரக்கூடாது, இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியவும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீல் பண்ணிட்டு நேரா உள்ள போறாங்க. ஒரு லேடி போலீஸ் தான் டீம் லீடரா இருப்பாங்க மக்களே. அவங்க தான் இன்ஸ்பெக்டர். அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும்போது விக்டிமுடைய பேரு ரோஷினி, இந்த டாக்டர் ராஜுடைய பொண்ணு இரா, அந்த இராவுடைய கேர் டேக்கர் தான் இந்த ரோஷினி. இவங்க டெய்லி காலைல 7 மணிக்கு வருவாங்க, நைட்டு எந்த டைமுக்கு வேணா வெளியே கிளம்புவாங்க. வழக்கம் போல இன்னைக்கும் வீட்டுக்கு வேலை பார்க்கலான்னு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதே டைம்ல இந்த ராஜ் வந்துட்டு வாக்கிங் போயிட்டு வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு இறந்து கிடந்திருக்கா. கழுத்துல யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்த ராஜுடைய மனைவியும் வேலைக்காரமாவும் பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணாங்க மேடம் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு யாரெல்லாம் எங்க வந்தா எல்லாமே விசாரிங்க அப்படின்னும் போது முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல மேடம், இந்த ரோஷினி இருக்காங்க இல்லையா, இந்த ரோஷினிக்கும் டாக்டருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன், ஏதோ ஒரு அஃபேர் இருந்திருக்கு, அதுவும் வெளிப்படையா எல்லாருக்குமே தெரிஞ்சே இருந்திருக்கு அப்படின்னும் போது இது என்னடா கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி போலீஸ்க்கு யார் தான் கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ராஜுடைய மனைவி அஞ்சு தான் கால் பண்ணாங்க அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்க எல்லாமே டெக்கரேஷன்லாம் பண்ணப்பட்டிருக்கு. இது என்ன டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நேத்து ராஜுடைய பொண்ணு இராக்கு பர்த்டே, அதனால தான் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல லேடி போலீஸ் அப்படியே போயிட்டு அங்க அந்த டெட் பாடியை பாக்குறாங்க. கழுத்தறுபட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. பக்கத்திலேயே ஏதோ உடைஞ்சு போன கண்ணாடி பீஸ்லாம் கிடக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஏதாவது யாராவது உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்த மாதிரியோ, கதவு உடைக்கப்பட்ட மாதிரி, இல்ல இந்த பொண்ணுடைய கை கால் உடைக்கப்பட்ட மாதிரி ஏதாவது பாத்தீங்களான்னு கேட்கும் போது அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. அந்த கொலைகாரன் கண்டிப்பா கதவை திறந்துட்டு தான் உள்ளுக்குள்ள வந்திருக்கான், இல்ல அப்படின்னா இந்த பொண்ணே திறந்து விட்டுருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ராஜ போயிட்டு விசாரிக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போது இன்னைக்கு காலையில நான் ஜாகிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ரத்த வெள்ளத்துல ரோஷினி உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அவங்கள காப்பாத்தலான்னு கழுத்துல கைய வச்சு காப்பாத்த ட்ரை பண்ண, அதுக்குள்ள அவங்க என் கையிலேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு டெட் பாடியை முதல்ல போஸ்ட் மார்ட்டத்துக்கு அமுச்சு வைங்க, இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க செக் பண்ணுங்க, முக்கியமா இந்த வீடு ஆப்போசிட் வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ராஜுடைய வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டு மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணிட்டு விசாரணைக்கு தயார்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அஞ்சுடைய வீட்டுக்கு போயிட்டு அஞ்சுவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் என்னுடைய பிளாட்ல இருந்தேன். அப்போ வந்துட்டு அந்த வேலைக்காரமா கத்துற மாதிரி சவுண்டு கேட்டு என்ன விஷயம்னு ஓடி போயிட்டு பார்க்கும்போது அங்க ரோஷினி ரத்த வெள்ளத்துல ராஜுடைய கையில இறந்து கிடந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது சரி அவங்க இறந்து கிடந்தாங்க இல்லையா, அந்த ஸ்பாட்ல கத்தி கத்திரிக்கோள் இந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்களான்னு கேட்கும் போது இல்ல எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி ரோஷினிக்கு இல்ல அப்படின்னா ராஜுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ராஜுக்கு எதிரிகள்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, ஆனா எனக்கு ரோஷினியை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல உங்களுக்கும் ராஜ்க்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சான்னு கேட்கும் போது டைவர்ஸ்லாம் ஆகல, கடந்த ஒரு 15-16 மாசமா தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அப்படின்னா டைவர்ஸ் ஆகல. இந்த ரோஷினிக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் எந்த மாதிரியான கனெக்ஷன், எப்போத்துல இருந்து இந்த கனெக்ஷன் கேட்கும் போது எப்போத்துல இருந்து அப்படின்னா தெரியல, நாங்க தனித்தனியா இருக்க ஆரம்பிச்சோம் இல்லையா அதுக்கப்புறமேட்டுக்கா தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே உங்களுக்கு டைவர்ஸ் ஆகல அப்படின்றதுனால உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், ராஜ வந்துட்டு விசாரணைக்காக கூட்டிட்டு போறோம் அப்படின்னும் போது அப்படின்னா கைது பண்ண போறீங்களான்னு கேட்கும் போது கைதுன்னு சொல்ல முடியாது, முதல்ல ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்போம், அதுக்கப்புறம் தான் கைது பண்ணலாமா வேணாமா அப்படின்னா முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்கும்போது மேடம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, என் பொண்ணுடைய திங்ஸ் எல்லாமே ராஜுடைய அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு, அவளுக்கு நிறையவே மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கு, அந்த மெடிசன்லாம் இல்லாம அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அண்ட் கண்டிப்பா நீங்க வந்துட்டு அந்த வீட்டை சீல் வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், என் பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டு வந்துக்கிறேன், அந்த மெடிசன்ஸை எடுத்துக்கவும் அலோ பண்ணும் அப்படின்னும் போது முடியாது அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகே உங்க கூடவே ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு, நீங்க என்ன விஷயம்லாம் கொண்டு போறீங்களோ எல்லாமே நோட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வெளியே போயிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட நீ இந்த அபார்ட்மெண்ட்டை தரவா செக் பண்ணு,
முக்கியமா இந்த வீட்டை செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்போ ராஜு அதுக்கப்புறம் வேலைக்காரி இவங்கள ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. அண்ட் மெடிக்கல் செக்அப்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெட் பாடியும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு தயார்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய டீமை காமிக்கிறாங்க. இப்ப யாரோ வந்து கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரோஷினி என் புருஷனை ஒரு கொலை கேஸ்ல கைது பண்ணிட்டாங்க, அவருக்காக நீங்க தான் வந்து வாதாடணும் அப்படின்னு சொல்ல இவர் அப்படியே பாக்குறாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம லேடி போலீஸ் அசிஸ்டன்ட் கிட்ட நீ அந்த மர்டர் வெப்பனை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்கும் போது நானும் அந்த அபார்ட்மெண்ட் முழுக்க சல்லடை போட்டு சலிச்சிட்டேன், என்னால ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல அப்படின்னும் போது கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டு ஆயுதத்தை எங்க போட்டிருப்பான்னு கேட்கும்போது நான் தேடுற மேடம் அப்படின்னு சொல்ல சரி எதுக்காக அந்த பொண்ணு அந்த இடத்துல கழுத்தாண்ட அதுவும் சைட்ல அறுத்து கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்னா ஒரு கொலை வெறியா இருக்கலாம், ஒரு மாதிரி அந்த பொண்ணை பிடிக்காம ஒரு மாதிரி வெறியில கூட அந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது கொலை வெறியில இருக்கான் அப்படின்னா அடிச்சு கொலை பண்ணிருப்பான், உடம்புழுக்கு அங்க இங்கன்னு சொல்லிட்டு அந்த வெறியோட தாக்குதல் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா சின்னதா கழுத்துல ஒரே ஒரு அறுப்பு போட்டிருக்கான், அந்த அறுப்புல அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா அப்படின்னும் போது கண்டிப்பா இது கொலை வெறி தாக்குதல் தான் கிடையாது, இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு. சரி ஓகே நீ போயிட்டு அந்த ராஜ விசாரி, நான் போயிட்டு அந்த வேலைக்காரமா விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க காலையில என்ன விஷயமாச்சோ எல்லாமே சொல்றாங்க. நான் கிளம்பி மீன் வாங்க கடைக்கு போனேன், கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கதவு ஓபன்ல இருந்துச்சு. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்க ராஜண்ணாவுடைய மடியில ரோஷினி மேடம் விழுந்து கிடந்தாங்க. அவங்க உயிரோட இருந்தாங்களா இல்லையான்லாம் தெரியல, ஆனா ரத்த வெள்ளத்துல இருந்தாங்க. இத பார்த்துட்டு நான் கத்த ஆரம்பிக்கும் போது அங்க அஞ்சு மேடம் வந்துட்டு கால் பண்ணாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது இந்த ராஜுக்கும் ரோஷினிக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லா மாதிரியான கனெக்ஷனும் தான், ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல சரி வேற என்ன விஷயம்லாம் ஆச்சோ இன்ச் பை இன்ச்சா சீன் பை சீனா சொல்லு, இல்ல அப்படின்னா நீயும் இந்த கேஸ்ல மாட்டிப்ப அப்படின்னும் போது இவங்க யோசிச்சு நேத்து பர்த்டே பார்ட்டில ரோஷினிக்கும் ராஜுக்கும் ஒரு சின்ன சண்டை அப்படின்னும் போது என்ன மாதிரியான சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை பத்திலாம் எனக்கு தெரியல, ஏதோ சண்டை போட்டுட்டாங்க அது மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் அந்த அசிஸ்டன்ட் ராஜு கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. காலையில உங்களுக்கு என்ன விஷயம்லாம் ஆச்சோ எல்லாமே சொல்லுங்க அப்படின்னும் போது இவர் வழக்கமாவே ஒரு 6 மணிக்கு மேல எந்திரிச்சு ஜாகிங் போவாராம். ஜாகிங் போயிட்டு ஒரு 8 மணி கிட்ட தான் வருவாராம். ஆனா இன்னைக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு இருக்காரு, ஒரு 7:15 7:20 அந்த டைம்லயே வந்துட்டு இருக்காரு. ஏன் வழக்கமா போற அந்த ரொட்டீனை பிரேக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நேத்து நைட்டு அந்த பார்ட்டில செமையா குடிச்சேன், குடி போதையில ஓட முடியாம திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல அங்க லேடி போலீஸ் வராங்க. நீ போய் சொல்ற, காலையில பக்காவா பிளான் பண்ணி ஜாகிங் போற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி வந்து ரோஷினிய கொலை பண்ணிருக்க அப்படின்னும் போது நான் ஏன் கொலை பண்ண போறேன், நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன், நான் என் முதல் பொண்டாட்டி சத்தியமா கொலை பண்ணவே கிடையாது அப்படின்னும் போது பொய் சொல்லாத, உனக்கும் ரோஷினிக்கும் நேத்து நைட்டு பர்த்டே பார்ட்டில ஏதோ ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கு, அந்த தகராறுக்கு அப்புறமா தான் நீ கொலை பண்ணிருக்க அப்படின்னும் போது அது தகராறு கிடையாது, அவ குடிச்சிட்டு குடி போதையில என்ன பண்றேன் அப்படின்னே தெரியாம பண்ணிட்டு இருந்தா, அதான் சமாதானப்படுத்த உள்ளுக்குள்ள கூண்டு போனேன், அப்போ லைட்டா கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு, இது வந்துட்டு கம்ப்ளீட்லி நார்மல், நாங்க சண்டைலாம் போடல, நீங்க வந்துட்டு நான் தான் ரோஷினியை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் பண்ண பாக்குறீங்க, நான் ஆக்சுவலா அவளை காப்பாத்த தான் ட்ரை பண்ணேன், ஆனா நீங்க வந்துட்டு என்னையே கொலைகாரன் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்றீங்க, எனக்கு வக்கீல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது செல்லக்குட்டி உனக்கு கண்டிப்பா வக்கீல் வேணும், ஏன்னா நான் உன்னை பிரைம் சஸ்பெக்டா கைது பண்றேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு தூக்கி வாரி போடுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்து மீட் பண்றாரு. என் பேரு மாதவ் மிஸ்ட்ரா, உங்க மனைவி, இப்போ மனைவின்னு சொல்ல முடியாது, அஞ்சு தான் வந்து என்ன மீட் பண்ணாங்க, உன்னை வந்துட்டு அவங்க நிரபராதின்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் உனக்காக என்ன வாதாட கூட்டிட்டு வந்தாங்க, மத்தவங்க கிட்ட சொல்ற மாதிரி நான் கொலை பண்ணல அப்படின்னு மட்டும் சொல்லாம என்ன விஷயமாச்சோ எல்லாமே தெளிவா சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லு, அப்பதான் என்னால உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னும் போது இவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல காலையில ஜாகிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நைட்டு செமையா குடிச்சதுனால இவரால நடக்கவே முடியல, ஓடவே முடியல, சரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா கதவு லாக் ஆகாம ஓபன்ல இருக்கு. இவரு நேரா உள்ளுக்குள்ள போனா ஒரு பக்கமா ரத்த வெள்ளத்துல ரோஷினி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓடி போயிட்டு அவங்கள தூக்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை நிப்பாட்ட ட்ரை பண்றாரு, காப்பாத்த ட்ரை பண்றாரு, ஆனா ஒண்ணுமே முடியாம அவங்க அப்படியே இறந்து போறாங்க. இதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் வந்து பாத்துருப்பாங்க, போலீஸ்க்குலாம் கால் பண்ணிருப்பாங்க, அது எல்லாமே நம்ம தெளிவா பார்த்தோம். இந்த விஷயம் தான் ஆச்சு, நான் அந்த பொண்ணை கொலை பண்ணவே இல்லை அப்படின்னும் போது அவ்வளவுதானா எல்லாமே சொல்லிட்டீங்களான்னு கேட்கும் போது அவ்வளவுதான் அப்படின்றாரு. சரி ஓகே, உங்க பக்கம் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கொலை செய்ய பயன்படுத்தின அந்த ஆயுதம் போலீஸ் கையில கிடைக்கவே இல்லை, அது கிடைக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் சேஃப் தான், ஒருவேளை அந்த ஆயுதம்
ஆயுதம் போலீஸ் கையில கிடைச்சது அப்படின்னா இந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்போ உங்களை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். முதல்ல வந்துட்டு கோர்ட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு போலீஸ் கஸ்டடியா இல்ல கோர்ட் கஸ்டடியா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. நான் அங்க வந்து பேசி உனக்கு பெயில் கிடைக்குதான்னு பாக்குறேன். கண்டிப்பா ஜாமீன் கிடைக்காது, பெயில் கொடுக்குறாங்களான்னு மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கோர்ட்லயும் காமிக்கிறாங்க. இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற காரணத்தினால பெயிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் கொலை பண்ண விஷயத்த கண்ணால பாக்கல அப்படின்னாலும் இவர் கையில வச்சிருந்திருக்காரு, எல்லாருமே பாத்துருக்காங்க. கையும் டெட் பாடியுமா மாட்டிருக்காரு அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் விசாரிக்கிட்டோம், போலீஸ் கஸ்டடியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ராஜ் கிட்ட போயிட்டு நீ வெளியே போகும்போது பிரஸ் மீடியாலாம் உன் வாயை புடுங்க பாப்பாங்க, நீ எதுவுமே பேசாம கிளம்பி போ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் நான் இல்லாம எதுவுமே பேசாத, நான் சொல்லாம எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோ எல்லாமே பேசிட்டு வெளியே வரும்போது அங்க அந்த கம்பெனிக்கார வந்தவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன சார் நீங்க சொல்லாம கொள்ளாம இந்த கேஸ் எடுத்து வாதாட ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க எங்க கூட அசோசியேட்டா இருக்கிற வரைக்கும் எந்த கேஸையும் நாங்க சொல்லாம வாதாடவே கூடாது, நாங்க பெர்மிஷன் கொடுக்காம வாதாடவே கூடாது, அது வந்துட்டு எங்க கம்பெனி ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டான விஷயம், உங்களுக்கு எல்லாமே புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஒரு மாதிரி சாஃப்டா வார்னிங் கொடுத்துட்டு போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஃபாரன்சிக்ல காமிக்கிறாங்க. டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இது கண்டிப்பா தற்கொலையா இருக்க வாய்ப்பே கிடையாது, அந்த கொலைகாரன் முன்னாடி வந்து கத்திய வச்சு இந்த பக்கமா அறுத்து கொலை பண்ணிருக்கான், கண்டிப்பா கொலைகாரன் ரைட் ஹேண்டடு அண்ட் வந்துட்டு பெருசா தப்பிக்க ட்ரை பண்ண மாதிரியோ சண்டை போட ட்ரை பண்ண மாதிரியோ எந்த விதமான இதுவுமே பார்க்கவே முடியல, கண்டிப்பா கொலைகாரன் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவனா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம்லாம் ஒரு சின்ன கட்டை வச்சு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த ஊண்ட பாருங்க இங்க இருந்து இந்த மாதிரி கட் பண்ணிருக்காங்க, ஸ்டார்டிங்ல இப்படி கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசா இருந்திருக்கு, அந்த காயம் போக போக சின்னதாகுது, சோ கொலைகாரன் ஃப்ரண்ட் சைடா வந்து கத்தியை யூஸ் பண்ணி கட் பண்ணிருக்கான் அப்படின்னும் போது அவன் கண்டிப்பா ரைட் ஹேண்டடு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தடுக்க ட்ரை பண்ணவே இல்ல, தடுக்க ட்ரை பண்ணிருந்தாங்க, ஓட ட்ரை பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கும், அந்த தடுக்க ட்ரை பண்ணதுக்கான எந்த காயத்தையும் பார்க்கவே முடியல, கண்டிப்பா வந்துட்டு தெரிஞ்ச நபர் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி இது எந்த மாதிரியான ஆயுதமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது பிளேடு இல்லனா சின்ன நைஃப் மாதிரியான விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நமக்கு இராவ காமிக்கிறான். நான் அப்பாவை பார்க்கணும், அப்பா என்ன பண்ணாரு, அப்பா வந்துட்டு ஏதாவது பேடான விஷயம் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நீ அப்பாவை நம்பு, அப்பா உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றாரு, கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு, அப்பா கண்டிப்பா வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு உள்ளுக்குள்ள போயிட்டு பயங்கரமா கத்தி கதறி அழுகுறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி அழுகுறாங்க அப்படின்லாம் தெரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா போலீஸ் ராஜுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா யாரெல்லாம் அந்த பார்ட்டிக்கு வந்தாங்களோ எல்லாரையும் தனித்தனியா போயிட்டு விசாரிக்கும் போது யாருக்குமே இதுவரைக்கும் அந்த பார்ட்டில ரோஷினியை மீட் பண்ற வரைக்கும் ரோஷினிக்கும் ராஜுக்கும் ஒரு அஃபேர் இருக்கு, ஒரு தப்பான கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியவே தெரியாதான். அப்பதான் அவன் வந்துட்டு கேஷுவலா இன்ட்ரோ கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணை பார்க்கும்போது இவன் கொஞ்சம் பெரிய பணக்காரனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சகிச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்ல, சில பேர் உண்மையிலேயே ராஜும் அந்த பொண்ணும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த பார்ட்டில வச்சு ராஜும் அந்த பொண்ணும் சண்டை போட்டாங்களாமே, அதை நீங்க பாத்தீங்களான்னு கேட்கும் போது யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் லேடி போலீஸும் அசிஸ்டன்ட்டும் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்க, அப்போ டிவி நியூஸ்ல இந்த ராஜு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ அவார்டு வாங்கியிருக்காரு, அந்த மனுஷனா இந்த கொலையை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அண்ட் வந்துட்டு பார்ட்டில நிறைய போட்டோ எடுத்திருப்பாங்க, அந்த போட்டோவை கூட எப்படியோ மீடியாக்காரங்க கையில கிடைச்சி அந்த போட்டோவெல்லாம் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க நைட்டு பார்ட்டில இந்த பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாருங்க, ஆனா காலையில பார்க்கும்போது அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஆமா இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும், இந்த போட்டோலாம் இவங்க கையில யாரு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும்போது அங்க ரோஷினியோடைய அம்மா வராங்க. நான் என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னும் போது இவங்க அப்படியே கூட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோடைய டீமை காமிக்கிறாங்க. இவங்க அந்த கிரைம் சீன்ல என்ன விஷயமாச்சோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்றாங்க. யாரு கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, முக்கியமா ரோஷினிய பிடிக்காதவங்களா இருக்கணும், இன்னொன்னு அந்த அபார்ட்மெண்ட்லயே வாழ்றவங்களா இருக்கணும். ஏன் அப்படின்னா வெளியே மட்டும்தான் கேமரா இருக்கு, அபார்ட்மெண்ட்டுக்குள்ள கேமரா கிடையாது, யாரும் உள்ளுக்குள்ள வந்த மாதிரியும் போன மாதிரியும் ரெக்கார்டே ஆகல அப்படின்னும் போது இந்த அபார்ட்மெண்ட்குள்ள இருக்கவங்க தான் ரோஷினியை கொலை பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர, அப்ப நம்ம ஹீரோடைய மச்சானும் மனைவியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரோஷினியை கொலை பண்ணது ஏன் ராஜுடைய மனைவியா இருக்கக்கூடாது, ஏன்னா உங்க தேரிப்படி யாரும் உள்ளுக்குள்ள வரவும் இல்ல வெளியே போகவும் கிடையாது, அந்த அபார்ட்மெண்ட்லயே இருக்கவங்க தான் கொலை பண்ணிருக்கணும், இன்னொன்னு ரோஷினியை பிடிக்காதவங்களா இருக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பா அது ராஜுடைய மனைவியா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, மனைவியா மட்டும் இல்லாம ராஜுடைய பொண்ணா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு வீட்டுக்கு
வீட்டுக்குள்ள இருக்கும் போதுதான் இந்த ரோஷினிய யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அப்படின்னா 2 பேர்ல யாரோ தான் கொலைகாரன். இதையும் நம்ம விசாரிக்கணும், இந்த ஆங்கிள்லயும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. ரோஷினியோடைய அம்மாவை டெட் பாடியை பார்க்க கூட்டிட்டு போறாங்க. அவங்க ரோஷினியோடைய டெட் பாடியை பார்த்தோன்னே பயங்கரமா கத்தி கதறி அழுக அந்த போலீஸ் லேடி தான் அங்கிருந்து கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய அம்மா ஒரு மிகப்பெரிய லாயர் மக்களே. நம்ம ஹீரோயை எதிர்த்துலாம் வாதாடி வின் பண்ற ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. இப்போ அவங்க உடம்புக்கு முடியாம வீட்லயே உட்கார்ந்து மாத்திரை மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த வாட்டியும் உன்னுடைய மிஸ்டா சார் தான் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதையும் நீங்களே பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அந்த மர்டர் வெப்பனை இது வரைக்கும் நம்மளால கண்டே பிடிக்க முடியல. முதல்ல அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஃபாரன்சிக்ல இருந்து கால் பண்றாங்க. இவங்க கிரைம் ஸ்பாட்ல இருந்து 2 கண்ணாடி துண்டுகளை கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்துட்டு சரக்கடிக்கிற கிளாஸ் உடைய உடைஞ்சு போன துண்டுகள் கிடையாது. இந்த ஷோ பீஸ் எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அதனுடைய உடைஞ்சு போன துண்டு மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மொத்தமா கண்டுபிடிச்சு சொல்றோம் அப்படின்னு. இப்போ லேடி போலீஸ்க்கு மண்டையே வெடிக்குது. முதல்ல அந்த கிரைம் பண்றதுக்கான பயன்படுத்தின அந்த வெப்பனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அது என்ன வெப்பன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிரைம் ஸ்பாட் உடைய போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அங்க வந்துட்டு ஒரு அவார்டு இருந்திருக்கும். அந்த அவார்டு இப்ப காணும். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜுக்கு ஒரு அவார்டு கொடுத்திருப்பாங்க. அந்த அவார்டு போட்டோல காணும். ஆனா நைட்டு பார்ட்டில போட்டோ எடுக்கும் போது அங்க ஷோ கேஸுக்கு மேல அந்த அவார்டு இருந்த விஷயத்தை இவங்க பாக்குறாங்க. உடனே இங்க இருந்து கிளம்பி அபார்ட்மெண்ட்டுக்கு போக அங்க நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் வராங்க. அவங்க 2 பேரும் பார்த்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் அஞ்சு உடைய பொண்ணு இவங்கள பார்க்க வந்திருப்பாங்க. போலீஸ் வந்துட்டு நம்ம கிரைம் ஸ்பாட்டுக்கு ராஜுடைய வீட்டுக்கு போயிட்டு மேல பார்க்கும்போது அங்க அந்த ஷோ பீஸ காணும். அதாவது அந்த அவார்டை காணும். மக்களே, அவார்டு என்ன அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவர் ஒரு பயங்கரமான சர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ஜிக்கல் பிளேட் இருக்கு பாத்தீங்களா, அதையே அவார்டா கொடுத்திருப்பாங்க. சோ அந்த சர்ஜிக்கல் பிளேடை யூஸ் பண்ணி தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்ப அந்த சர்ஜிக்கல் பிளேட் எங்கன்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விசாரணையை தொடங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் போயிட்டு அஞ்சுவை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் பேசிட்டாங்க. நாங்க முதல்ல வந்துட்டு உங்க பொண்ணு கிட்ட பேசணும். உங்க பொண்ணு கிட்ட பேசி என்ன விஷயம்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியுமோ எல்லாமே கண்டுபிடிக்கணும். அப்பதான் போலீஸ் உங்க பொண்ணை விசாரிக்க வரும்போது போலீஸ் கிட்ட உங்க பொண்ணு என்ன மாதிரி பேசலான்னு முன்னாடியே சொல்லி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது என் பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நிறைய மாத்திரலாம் சாப்பிடுவா, கண்ணை பார்த்து கூட பேச மாட்டா, உங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நீங்க வாங்க அவ என்ன பேசினாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. இப்ப அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு வரைஞ்சிக்கிட்டே இருக்கா. பெருசா வந்துட்டு கண்டுக்கவே மாட்டா. அன்னைக்கு காலையில நீ ஏதாவது சவுண்ட் கேட்டியா அப்படின்னும் போது என்னுடைய பொண்ணு பார்ட்டிலாம் முடிஞ்சு லேட்டா தான் தூங்க போனா. சோ வந்துட்டு தூங்கிட்டு இருந்தாலாம், எதுவுமே சவுண்டே கேட்கல அப்படின்னு சொன்னா அப்படின்னும் போது வெயிட் பண்ணுங்க அந்த பொண்ணே சொல்லிட்டோம் அப்படின்னும் போது அவ அமைதியா இருக்கா, வரைஞ்சிக்கிட்டே இருக்கா. நீ நல்லா வரைவ அண்ட் வந்துட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவ, எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொன்னாரு அப்படின்னும் போது அப்பா எப்ப வருவாருன்னு கேட்க கூடிய சீக்கிரமே அப்படின்னு சொல்ல சீக்கிரமா தூங்க போயிட்டு காலையில சீக்கிரமா எந்திரிப்பியா, இல்ல அப்படின்னா லேட்டா தூங்க போயிட்டு லேட்டா எந்திரிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சீக்கிரமா தூங்க போவேன், சீக்கிரமா எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை மறுபடியும் சொல்ல, ஏமா நான் அதை மட்டும் கேட்கலாமா, அன்னைக்கு காலையில ரோஷினி ஆன்டியோடைய சவுண்டு இல்ல உங்க அப்பாவுடைய சவுண்டு இல்ல அப்படின்னா ஏதோ தெரியாதவங்க சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சவுண்டு கேட்டுச்சா, நீ ஏதாவது நோட் பண்ணியா, ஏன் அப்படின்னா அந்த ரோஷினி ஆன்டி அங்க பாதிக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கும் போது நீ மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருந்த அப்படின்னும் போது இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம நான் சீக்கிரமா தூங்க போவேன், சீக்கிரமா எந்திரிப்பேன், சீக்கிரமா தூங்க போவேன், சீக்கிரமா எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வரைஞ்சிட்டு இருந்த புக்கை தூக்கி போட்டு ஓட அம்மா பின்னாடியே போறாங்க. நம்ம ஹீரோ புக் எடுத்து பார்க்கும்போது அதுல நிறைய விஷயங்கள் வரைஞ்சு வச்சிருக்கா. முக்கியமா ரோஷினிய வந்துட்டு அவ கீழே விழுந்து கிடக்கிற மாதிரியும் ரத்த கலரியா இருக்கிற மாதிரியும் வரைஞ்சு வச்சிருக்கா. இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அடுத்து அந்த போலீஸை காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு தேடி தேடி பார்த்து ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது இந்த அபார்ட்மெண்ட்டுடைய குப்பையை தனியா ஒரு கம்பெனி வந்து கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க. 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் தான் கலெக்ட் பண்ணிட்டு போறான். அவங்கிட்ட போயிட்டு பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச உடனே இந்த குப்பையெல்லாம் எங்க கொண்டு போயிட்டு கொட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கார்பரேஷன் குப்பை கிடங்கு அப்படின்னும் போது அங்க கிளம்பி போறாங்க. இங்கதான் எங்கேயோ அந்த சர்ஜிக்கல் பிளேட் இருக்க வாய்ப்பு இருக்கு, தேடி கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இறங்க. எனது இவ்வளவு குப்பைகளுக்கு மத்தியில அந்த தம்மா துண்டு நைஃபை தேடி கண்டுபிடிக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இதோட செகண்ட் எபிசோடையும் முடிக்கிறாங்க.
இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ரோஷினி இராக்கு கதை சொல்லி அந்த பொண்ணு கூட ஜாலியா பேசிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப இந்த எல்லா விஷயத்தையும் ராஜ் பாக்குறாரு. என் பொண்ணு இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் என் பொண்ணு யாருக்கிட்டையும் பெருசா பழகவே மாட்டா, ஆனா உன்கிட்ட பயங்கரமா பழகுறா, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு பயங்கரமான பாண்டிங் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது நான் எப்பயுமே யாரையாவது பாத்துக்கிறேன் அப்படின்னா அவங்கள வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சலாம் பாத்துக்கவே மாட்டேன். என்னுடைய சொந்தக்காரங்க எனக்கு பிறந்த பொண்ணு எனக்கு பிறந்த குழந்தையா இருந்தா எப்படி பார்த்து பண்ணும் அந்த மாதிரி தான் பார்த்துப்பேன் அப்படின்னும் போது சூப்பர் நீ அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் என்ன ஆச்சு, ஏன் பிரிஞ்சே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டைவர்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பெருசா செட் ஆகல, கூடிய சீக்கிரமே டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்ல ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வா ஏன் குடிச்சுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போறா. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பொண்ணு இறந்து கிடக்குற மாதிரியும் நம்ம ராஜ் தூக்கிட்டு அழுகிற மாதிரியும் இந்த எல்லா விஷயத்தையும் ராஜ் வந்துட்டு கனவா கண்டு கண்ண முடிக்கிறார். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த போலீஸ் லேடியை காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் குப்பை கடங்குக்கு போயிட்டு அந்த கத்தியை தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு பாத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த லேடி போலீஸ் கால் பண்ணி என்ன விஷயமாச்சு, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேடம் இங்க வந்து பாருங்க எக்கச்சக்கமான குப்பை இருக்கு, இதுக்கு நடுவுல அந்த தம்மா துண்டு ஸ்கேல்பல், அந்த கத்தியோட பெரிய ஸ்கேல்பல்னு சொல்றாங்க, அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல, நான் வந்துட்டு டாக் ஸ்குவாட வர சொல்லியிருக்கேன், அவங்க உதவியோட நம்ம தேட ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போது நீ என்ன வேணா பண்ணு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய மனைவியும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா எங்க உன் தங்க கம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க தானே ரோஷினியை பத்தின தகவல்களை கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பிச்சு விட்டீங்க, அதான் அவன் கிளம்பி போயிருக்கான் அப்படின்னு. ஆமா உன் தம்பி கண்டுபிடிச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இரா அதுக்கப்புறம் அஞ்சுவை காமிக்கிறாங்க. நான் ஸ்கூலுக்கு போறேன், இன்னைக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கு அப்படின்னும் போது பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுவே சில அட்வைஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு டிராப் பண்றாங்க. இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போறா. அடுத்து நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இராவுடைய டிராயிங் புக்ல சில ஓவியங்கள்லாம் பார்த்திருப்பாரு. முக்கியமா அதுல ரோஷினி வந்துட்டு தரையில படுத்து கிடக்கிற மாதிரியும் ரத்தங்கள்லாம் ஊத்தி கிடக்கிற மாதிரியும் அந்த பொண்ணு ஏதோ இறந்து கிடக்கிற மாதிரியும் வரைஞ்சு வச்சிருப்பா. இத பத்தி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி கிரைம் நடக்கும்போது அந்த வீட்டுல இருந்த ஒரே ஆள் இரா மட்டும்தான், மேபி இரா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு சார், அந்த பொண்ணு எப்படி கொலை பண்ண முடியும், இன்னொன்னு இராக்கு இந்த ரோஷினியை ரொம்ப பிடிக்கும், ரோஷினிக்கு இராவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், ஒருவேளை அந்த பொண்ணு அந்த கிரைமை பார்த்துருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது சரி ஓகே நம்ம ராஜுடைய ஃப்ரெண்டு ஒரு டாக்டர், அந்த டாக்டரை போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னும் போது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த இரா காலியா இந்த பொண்ணுக்கு ஏதோ உடம்புல ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன், அந்த ப்ராப்ளத்தை பத்தியும் அதுக்கப்புறம் வேற ஏதாவது அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட பேசி கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு டாக்டர் மீட் பண்ணி இராக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இராவுடைய பிஹேவியர்ஸ் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய உடல்நிலையெல்லாம் பார்த்து ஒருவேளை கேன்சரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் என்ன செக் பண்ண சொன்னா, செக் பண்ணி பார்க்கும்போது கேன்சர் கிடையாது, ஹைப்போகிளைசெமியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளட்ல சுகர் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிளட்ல சுகர் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க திடீர்னு செமையா கோவப்படுவாங்க, யாரையாவது அட்டாக் பண்ண பார்ப்பாங்க, துரு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படியான்னு கேட்கும் போது அப்படிதான், ஆனா இந்த இரா அந்த மாதிரிலாம் கிடையாது, அந்த பொண்ணு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது இப்ப நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்துட்டு லைட்டா வந்துட்டு மேபி இந்த பொண்ணு ரோஷினியை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னையா பேசிட்டு இருக்க, அது ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணால ஒரு பொண்ணை எப்படி கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த ஹைப்போகிளைசெமியா அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி நானும் படிச்சு பார்த்தேன், இந்த மாதிரி இருக்கவங்க பயங்கர டென்ஷனா இருப்பாங்க, கோவத்தெல்லாம் செமையா கண்ட்ரோல் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் பயங்கரமா காமிப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன், தப்பா நினைக்காதீங்க அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, இரா பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, சின்ன பொண்ணு மேல டவுட் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஸ்கூல்ல இராவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு படிச்சுட்டே இருக்கா. அங்க வந்துட்டு ஏதோ ஒரு மியூசிக் காம்படிஷன் போல மக்களே உட்காந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்க பசங்க எல்லாம் வழக்கம் போல இந்த மாதிரி பொண்ணுங்களை புள்ளி பண்ணுவாங்க போல. இந்த பொண்ணுக்கு டீம்மேட் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க இருக்க ஒரு பையன் பொம்மை மாதிரி எதையோ கொண்டு போயிட்டு இந்த பொண்ணுக்கு பக்கத்துல வச்சு இந்த டீம்மேட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஓடி போக இந்த பொண்ணு திடீர்னு டென்ஷன் ஆயிட்டு கையில கத்தி மாதிரி இல்லனா இதோ பெண்ணு மாதிரி வச்சிருப்பா, அதை வச்சு பயங்கரமா
பயங்கரமா குத்துன்னு குத்த அங்க இருக்கிற எல்லாரும் வேன்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வீட்டுக்கே அமுச்சு விட்டாங்க. இதுக்கு நடுவுல அஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு புருஷன்காரனை பார்த்து எப்படி இருக்கீங்க, உங்க பொண்ணு உங்களை ரொம்ப மிஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்கூல்ல பயங்கர வயலண்டா பிஹேவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரத்துக்கு ஸ்கூலுக்கே அனுப்ப வேணாம், வீட்லயே வச்சு பத்திரமா பாத்துக்கோங்க, இந்த பொண்ணுக்கு குணமானதுக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு அனுப்புனா போதும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல அஞ்சு அப்படியே பக்கத்துல உட்காந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனி கூட அசோசியேட் ஆயிருக்காரு பாத்தீங்களா. அந்த கம்பெனில இருந்து அந்த ஆள் வந்திருக்கான். வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க இந்த கேஸை விடுற மாதிரி தெரியல, நீங்க இந்த கேஸை விடல அப்படின்னா நாங்க உங்களை விட்டுருவோம், இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்கு, ஒன்னு அந்த கேஸ் இல்ல அப்படின்னா எங்க கூட அசோசியேட் ஆயிட்டு இருக்கணும், இது ரெண்டுத்துல எது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்ப. இதே டைம்ல நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட்டுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. இவங்க ஓடி போயிட்டு டிவி ஆன் பண்ண அன்னைக்கு ஒரு குப்பை கொண்டு போறவனை வந்துட்டு போலீஸ் விசாரிச்சாங்க பாத்தீங்களா. அந்த பையனுடைய பேரு மோனு. அந்த பையன் ஒரு காமவெறியன், எந்த பொண்ணுங்களையும் விடுறதே கிடையாது, போற வர பொண்ணுங்களை கூட விடாம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பான். இவன் தான் வந்துட்டு கண்டிப்பா ரோஷினியை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. கொலை பண்ணிட்டு அந்த கத்தியை கொண்டு போயிட்டு குப்பையில போட்டு மறைச்சு வச்சுட்டான். இவனால மட்டும் தான் பிளாட்டுக்குள்ள ஈஸியா போக முடியும், பிளாட்டை விட்டு வெளியே வர முடியும், யாருக்கும் இவன் மேல டவுட்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் டிவி நியூஸ்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த விஷயம்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும், இந்த மோனு யாரு, மோனுவை பத்தி எப்படி இவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புரியாம யோசிக்கிறாரு. இதே டைம்ல போலீஸும் மோனுவை கைது பண்ணி கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோடைய மச்சான் வந்து, மாமா நான் தான் எல்லாமே போட்டு கொடுத்தேன் அப்படின்னும் போது, எனக்கு புரியல, நீ தான் போட்டு கொடுத்தியா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அன்னைக்கு அஞ்சுவையும் இராவையும் பார்க்கலான்னு நம்ம எல்லாரும் போகும்போது நீங்க என்ன கீழே விட்டு போயிட்டீங்க, அந்த டைம்ல தான் அந்த போலீஸ் மேடம் மோனு கிட்ட விசாரிச்சுட்டு போனாங்க, இவனை பார்க்கும்போது இவன் ஏதோ தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது, அதனால உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் இவன் ஒரு பயங்கரமான காஜேந்திரன், இவன் எந்த பெண்களையும் விடுறதே கிடையாது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவான், அந்த மாதிரி பண்ணுவான், இந்த மாதிரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து வந்துட்டு எல்லா பாயிண்ட்டையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த பயபுள்ள ரோஷினியை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, கொலை பண்ணிட்டு அந்த கத்தியை மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கிரியேட் பண்ண, அந்த அவன் வீடியோ ரெக்கார்ட் பண்ண விஷயத்த நான் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அதை எனக்கு தெரிஞ்ச ஒரு மீடியா பர்சனுக்கு அனுப்பிச்சு விட்டேன், அவன் தான் இந்த விஷயத்த பப்ளிஷ் பண்ணா, எப்படி என்னுடைய மூளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டாரு, பச்சை பச்சையா திட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்போ என் தம்பி என்ன பண்ணா, ஏன் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன் தம்பி என்ன மாதிரி புத்திசாலித்தனமா ஏதோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கான், அதாவது இப்ப இவன் பண்ணா இல்லையா, இத மீடியா கிட்ட சொல்லாம நேரா என்கிட்ட வந்து சொல்லிருந்தான் அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போயிட்டு இதை ஒரு கேள்வியா எழுப்பி அந்த போலீஸ கிழின்னு கிழிச்சிருப்பேன். இப்ப வந்துட்டு தேவையில்லாம போலீஸ்க்கே ஒரு ஹிண்ட் கொடுத்து போலீஸ் இந்த கேஸை விசாரிக்க போறாங்க, நமக்கு பாயிண்டே இல்லாம போகுது, இவனெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. சீஃப் இந்த லேடி போலீஸ கூப்பிட்டு வச்சு, இது வந்துட்டு மோனுடைய போனு, நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வேற எவனும் பாத்துக்கிட்டு இருக்கான், அவங்களுக்கு இது எப்படி தெரியுது அப்படின்னே தெரியல, நீ ஒரு செகண்ட் இந்த மோனுடைய கேலரி ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இவன் இதே வேலையா சுத்திட்டு இருந்திருக்கா. மக்களே ஒரு பொண்ணு விடுறது கிடையாது, எல்லா பொண்ணுடைய காலு இருப்பு மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கான். முக்கியமா இவன் போன்ல அதிகமா ரோஷினியோடைய போட்டோஸ் தான் இருக்கு, அன்னைக்கு நைட்டு பார்ட்டில வந்து நின்னது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போகும்போது யாரோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க பாத்தீங்களா அது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே போட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்கு. இவன் தான் முக்கியமான சஸ்பெக்ட். இப்போ நமக்கு இவனை போயிட்டு டீடைலா விசாரிங்க, அது மட்டும் இல்லாம உன்னுடைய விசாரணையை கண்காணிக்க ஒரு சீஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை வர வைக்க போறேன், அவரு வேற யாரும் கிடையாது, உன்னுடைய முன்னாள் கணவர் அப்படின்னும் போது அவர் எதுக்கு, அவரை ஏன் வர வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் வந்தா ஓமைய கூட பேச வைப்பான், கண்டிப்பா இந்த கேஸை முடிப்பான், உனக்கு இப்போ வேற வழியே கிடையாது, உன்னுடைய இன்வெஸ்டிகேஷனை அவர் தான் தலைமை தாங்க போறாரு, உன்னுடைய டீம் எல்லாமே அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. அங்க இந்த லேடி போலீஸோடைய ஹஸ்பண்ட் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவருடைய பேரு ஹர்ஷா. மக்களே இது இந்த கேஸோடைய ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்க, நீ ரெடி பண்ணா எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மோனுவை கூட்டு வந்தாங்க பாத்தீங்களா, மோனுவை போயிட்டு பொலன்னு பொழக்கிறாரு, பயங்கரமா அடிக்கிறாரு. ஆனா அவ என்ன கேட்டாலும் இந்த கொலையை பத்தி சொல்லவே மாட்டான், நான் யாரையும் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றான், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டம்ளரை தூக்கி போட அவன் டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டான். மக்களே டம்ளரை தூக்கி போட்டா கேட்ச் ஆப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது அப்பதான் ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. ஆக்சுவலா இவன் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் மக்களே, ஆனா கொலகாரன் ரைட் ஹேண்டட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இந்த விஷயத்த சீஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இதே டைம்ல மோனுடைய கிளவுட்ல இருந்து இன்னொரு விஷயத்த கௌரி கண்டுபிடிக்கிறாங்க இந்த லேடி போலீஸ். அதை கொண்டு போயிட்டு ஹர்ஷி கிட்டையும் அதுக்கப்புறம் அந்த சீஃப் கிட்டையும் காமிக்கும் போது அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காருக்குள்ள
காருக்குள்ள உட்கார்ந்து ராஜும் அஞ்சுவும் கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் செப்பரேட் ஆயிட்டு 15 மாசத்துக்கு மேல ஆகுது. இவங்க எதுக்கு கள்ளக்காதலர்கள் மாதிரி காருக்குள்ள உட்கார்ந்து கசமுசா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கேட்கும் போது அதுதான் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கௌரி சொல்ல, அண்ட் இந்த அர்ஷ் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. இவன் கண்டிப்பா கொலகாரனா இருக்க வாய்ப்பே கிடையாது. இவன் ஒரு லெஃப்ட் ஹேண்டட். ஆனா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி கொலகாரன் ஒரு ரைட் ஹேண்டட் தான். இதுல என்னமோ மர்மம் இருக்கு அப்படின்னும் போது நமக்கு அப்படியே அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. காருக்குள்ள உட்கார்ந்துட்டு 2 பேரும் கசமுசா பண்ண இதோட இந்த எபிசோட முடியுது. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ரோஷினியோடைய இறுதி சடங்கு நடக்குது. அந்த சடங்குக்கு நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட், மனைவி, தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிருக்காங்க. அதே டைம்ல அஞ்சு வந்திருக்காங்க. அஞ்சு அம்மா கிட்ட போயிட்டு வருத்தம் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, நீயா உன்னாலதான் என் பொண்ணு இறந்து போயிட்டா, அவ வாழும் போதும் வாழ விடல, இறந்து போனதுக்கு அப்புறமும் வாழ விடாம வந்திருக்கியா, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அமிச்சிடுறாங்க. இதே டைம்ல ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இப்ப எதுக்கு நம்ம ரோஷினியோடைய இறுதி சடங்குக்கு வந்திருக்கோம், மரியாதை செலுத்த வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது இறுதி சடங்கு மட்டும் கிடையாது, நமக்கான இறுதி வாய்ப்பும் கூட. இது வரைக்கும் நம்ம கோர்ட்ல போயிட்டு என்ன பேச போறோம், என்ன பாயிண்ட் எல்லாம் வச்சு பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கண்டே பிடிக்கல. இங்க வந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா இங்க ரோஷினிக்கு பிடிச்சவங்க மட்டும் இல்லாம பிடிச்சவங்க மாதிரி நடிக்கிறவங்களும் கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க வந்துட்டு ஒரு தாடிக்காரனை பாக்குறாங்க. இவனை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. இவன் வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறான். இந்த பயபுள்ள கிட்ட கண்டிப்பா என்னமோ இருக்குது, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இவன் ஒரு பார்ல போயிட்டு உட்காரும் போது இவங்களும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு என்ன பேசலாம், என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்கும் போது இப்ப அங்க வெயிட்டர் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஜூஸ் வேணும், டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாங்க. யோ, பாருக்கு டீ குடிக்க ஜூஸ் குடிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. அது எப்படி உனக்கு தெரியும், நாங்க சும்மா இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்கும்போது, எனக்கு எல்லாமே தெரியும், ரோஷினியோடைய வீட்ல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, இது கூட தெரியாத முட்டாளாவா இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இறந்து போனது உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா, ஆனா முன்னாள் காதலி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இந்த கேஸை விசாரிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு, இந்த கேஸை விசாரிக்க எனக்கு சில விஷயங்கள்லாம் வேணும், உனக்கும் ரோஷினிக்கும் என்ன பிரச்சனை, ஏன் பிரேக்கப் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரோஷினிக்கும் ராஜுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவரும் ரோஷினியும் பயங்கரமா லவ் பண்ணிருக்காங்க. என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு கல்யாணமே நடக்க போகுது. இன்னும் ஒரு 3-4 மாசத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல தான் இந்த ராஜோடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. அங்க இருந்து இந்த ரோஷினிய ராஜுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பொண்ணை இவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்களே, இவங்களையே பர்சனல் கேர் டேக்கரா அப்பாயின்மெண்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் பண்றாரு. சரி, ஓகே, அங்கேயும் போயிட்டு பொண்ணை தான் பாத்துக்க போறா, இங்க வந்துட்டு சின்ன சின்ன குழந்தைங்களை பாத்துக்க போறா, என்னவா இருந்தா என்ன, அது மட்டும் இல்லாம நிறைய காசும் கொடுக்குறாரு. ஓகே, அந்த பொண்ணு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா விட்டுருப்பாரு. அந்த பொண்ணு போயிட்டு பொண்ணை மட்டும் பாத்துப்பான்னு பார்த்தா அந்த ராஜியும் சேர்த்து பாத்துக்கிட்டாளா என்னன்னு தெரியல. அவங்க 2 பேருக்குள்ள எப்படி கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தெரியல. திடீர்னு ஒரு நாள் ரோஷினி வந்து என்ன மீட் பண்ணி கல்யாணமே வேணாம், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னு கேட்கும் போது காரணம் கூட சொல்லாம போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ரோஷினிக்கும் ராஜுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அவங்க ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நான் எத்தனையோ வாட்டி பேச ட்ரை பண்ணேன், அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா அந்த பொண்ணு என்னுடைய காலையோ மெசேஜையோ என்னையோ பார்க்க விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இதையெல்லாம் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி லேடி போலீஸை காமிக்கிறாங்க. இவங்க ரோஷினியோடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலுடைய அந்த ரெசிப்ட் மட்டும் கிடைக்குது. இதை வச்சு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அபார்ஷன் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதை பார்த்து இவங்க செமையா ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா ரோஷினி பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க போல. அந்த ரோஷினி மட்டும் தனியா வந்தாங்களா, கூட யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜுடைய போட்டோவை காமிக்கும் போது, இல்ல கூட பெருசா யாருமே வரவே கிடையாது, அந்த பொண்ணு மட்டும் தான் வந்துட்டு போனா அப்படின்னு சொல்ல, இப்போ ரோஷினிக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்க ஒர்க் பண்ணாலோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விசாரிக்கும் போது ஒரு பொண்ணை மீட் பண்றாங்க. இந்த பொண்ணும் ரோஷினியும் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸா. இந்த மாதிரி ரோஷினி இறந்து போறதுக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருந்திருக்கா, அந்த கருவையும் கலைச்சிருக்கா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கும்போது எனது பிரெக்னெண்டா இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா கொஞ்ச நாளா நடுவுல ரோஷினி என்கிட்ட பேசுறதே கிடையாது, கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டா. நான் திடீர்னு ஒரு நாள் எங்கடா அந்த பொண்ணு எதுவுமே பேசவே மாட்டா, கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டா, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒண்ணுமே சொல்லாம பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. நீங்க சொன்னதையும் நான் போயிட்டு மீட் பண்ணதையும் வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு அபார்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் போயிட்டு மீட் பண்ண போல. ஆனா நான் என்ன கேட்டாலும் அந்த பொண்ணு வாயவே திறக்கல, ஒண்ணுமே சொல்லவே கிடையாது. சோ அதனாலதான் நான் ஒண்ணுமே பேசாம உடம்ப பாத்துக்கோ, அடிக்கடிக்க எனக்கு கால் பண்ணு, நானும் வந்து பாத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன், மத்தபடி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த குப்பை கிடங்குல காமிக்கிறாங்க. டாக் ஸ்குவாடெல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த கத்தியை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கத்தியை கரெக்டா கண்டுபிடிக்குது மக்களே. ஒரு குப்பை பையில இருந்து அவங்க அந்த கத்தியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்துட்டு கௌரிக்கு தெரிய வரும்போது ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் கௌரிய பயங்கரமா பாராட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல அஞ்சுடைய மாமியார் பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ராஜ் இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இங்க இருக்கிற வரைக்கும் ராஜ நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நான் வேணா என்னுடைய பேத்திய என் வீட்டுக்கு என் ஊருக்கு கூட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா அவ என் கூடவே இருக்கட்டும், அப்பா தான் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அம்மாவும் இல்லாம என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, தயவு செஞ்சு அவளை விடுங்க, தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் மேல கொஞ்சம் காண்டா பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நியூஸ்ல போலீஸ் அந்த கொலை செய்ய பயன்படுத்தின ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ராஜ் வந்துட்டு ஒரு பயங்கரமான சர்ஜனா இருந்திருக்காரு, அதனால ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. அது வேற ஒன்னும் கிடையாது, தங்க கலர்ல அந்த கத்தியவே அவார்டா கொடுத்திருக்காங்க. அந்த அவார்டையே யூஸ் பண்ணி தான் இவரு அந்த ரோஷினிய கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிச்சது, போலீஸ் இன்டர்வியூ கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் மாத்தி காமிக்க அம்மா அப்பா கொலை பண்ணிட்டாரா, அம்மா அப்பா கொலை பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. இது மட்டும் இல்லாம அஞ்சுவே அந்த நியூஸை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்போ டிவி ஆஃப் பண்ணிட்டு பொண்ணு வந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க. ஒன்னும் இல்லடா கண்ணா, நீ அமைதியாரு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. எனது ரோஷினி இறந்து போறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி அபார்ஷன் பண்ணாங்களா, அவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா சார், இதை நானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அடுத்து பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அவங்க அப்பாவை பார்க்க வைக்கலாம், அவங்க அப்பாவை பார்க்காம இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப சோகமா இருக்கா, ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கே கூட்டிட்டு போயிட்டு ராஜ பார்க்க வைக்கிறாங்க. ராஜ பார்த்தோன்னே இந்த பொண்ணு பயங்கரமா கண் கலங்குறா, அவரும் கண்லாம் கலங்குறாரு. அப்பா நீங்க ஒழுங்கா சாப்பிடுறதே இல்லையா, பார்க்க பாருங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னும் போது அப்பா வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனையால ஜெயிலுக்கு வந்திருக்கேன், கூடிய சீக்கிரமே நான் வந்துருவேன், வந்ததுக்கு அப்புறமா உன்னை கூப்பிட்டு ட்ரிப்புக்கு போறேன், நீ கவலைப்படாம இரு, அப்பாவை நினைச்சு கவலையே படாத, நல்லா சாப்பிடு, அம்மா பேச்ச கேளு, பாட்டி பேச்ச கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா அஞ்சு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்க எல்லாருமே தான் உன்னை பார்க்கலான்னு கிளம்பணும், திடீர்னு அவளுக்கு ஏதோ வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டா அப்படின்னும் போது அஞ்சு கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்டோடைய அம்மாவை மீட் பண்றாங்க. என் பொண்ணு இல்ல, இப்போ என் பொண்ணு வெளியே ஆபீஸ்க்கு போயிருக்கா அப்படின்னும் போது ஆக்சுவலா நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு என்ன விஷயம்னு கேட்கும்போது கூடிய சீக்கிரமே போலீஸ் என்ன கைது பண்ண வாய்ப்பு இருக்கு, ஏன் சார்பா நீங்க தான் வாதாடணும், நீங்க தான் கோர்ட்ல ஆஜராகணும் அப்படின்னும் போது உங்களை ஏன் போலீஸ் கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கொலை செய்ய பயன்படுத்தின ஆயுதத்தை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த ஆயுதம் என்னுடைய கார்பேஜ் பேக்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு செம ஷாக்கு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது டிவி நியூஸ்ல அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை போட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த கார்பேஜ் பேக் என்னுடைய பேக் அப்படின்னும் போது இவங்க செமையா ஷாக் ஆகுறாங்க. படம் பாக்குற நமக்கும் செம ஷாக்கு. இதோட 4வது எபிசோட முடியுது. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக கிரிமினல் ஜஸ்டிஸ் சீசன் 4 உடைய பேலன்ஸ் ஒரு 4 எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். இதோட இந்த சீசனே முடிய போகுது மக்களே. இதுக்கு முன்னாடி ஒரே வீடியோல 4 எபிசோட் போட்டிருக்கேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணுமே புரியாது. அதை போயிட்டு பார்த்துட்டு வந்து இதை பார்க்க ஆரம்பிங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் ஃபுல்லாவே உங்களுக்காக நான் பெஸ்டான ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால 999 வர்த்துள்ள இந்த லேடிஸ் வாலெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 666 மட்டும்தான். இந்த வீடியோல மட்டும்தான் இந்த ஆஃபர், இன்னைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, சீக்கிரமா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ 5வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே அஞ்சுவை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. அந்த புருஷன் பொண்டாட்டி அந்த போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, 2 பேருமே ஒன்னா உட்கார்ந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயமாச்சு, நீங்க சொல்றது எதுவுமே நம்பும்படியாவே கிடையாது, ஆக்சுவலா நீங்க தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு இருக்கீங்க, கொலை பண்ணிட்டு உங்க புருஷன் மேல பழிய போடுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா கிடையாது,
கிடையாது. நான் ஏன் கொலை பண்ணிட்டு நானே ஏன் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன், கண்டிப்பா நான் கொலையே பண்ணல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். அந்த ரோஷினிக்கும் உங்க புருஷனுக்கும் ஒரு அஃபேர் இருந்துச்சு அப்படின்ற விஷயம் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அந்த ரோஷினிக்கும் உங்களுக்கும் நட்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன நட்பு, அவ என்னுடைய புருஷன் வீட்டுக்கு வந்து என்னுடைய குழந்தைய பார்த்தப்பா, அதை தாண்டி அவளுக்கும் எனக்கும் எந்த விதமான நட்போ இல்ல சண்டையோ கிடையவே கிடையாது அப்படின்னும் போது பொய் சொல்லாதீங்க மேடம், உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் இல்லையா, உங்களுக்குள்ள இந்த சக்கால்த்தியார் சண்டை வந்ததே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் கேட்கும் போது இவங்க செமையா கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல லேடி போலீஸ் போயிட்டு அந்த போட்டோவை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இந்த போட்டோல நீங்களும் உங்க புருஷனும் சேர்ந்துட்டு காருக்குள்ள கசமுசா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு, நீங்க வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட், எதுவுமே பண்ண மாட்டீங்க, உங்க புருஷனை மீட் பண்ணியே 15 மாசம் ஆகுது, அதாவது தனிப்பட்ட முறையில பேசி 15 மாசம் ஆகுது, எங்களுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லும் போது கார் பார்க்கிங்ல எதுக்காக கசமுசா பண்ணீங்க, சோ முறிஞ்சு போன அந்த கல்யாண உறவை மீண்டும் ஒட்ட வைக்கிறதுக்காக நீங்க பக்காவா பிளான போட்டு அந்த பொண்ணை வெளியே போக சொல்லும் போது அந்த பொண்ணு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கௌரி மேடம் கேட்கும் போது கிடையவே கிடையாது அப்படின்னும் போது நீங்க என்ன சொன்னாலும் எங்களால ஏத்துக்கவே முடியாது, நீங்க தான் செகண்ட் சஸ்பெக்ட், உங்களை கைது பண்றோம் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணுக்கு ஷாக்கு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டும் ஸ்பாட்டுக்கு வராங்க. இவங்க கூடவே சேர்ந்துட்டு அங்க நம்ம அசிஸ்டன்டோடைய அம்மா வராங்க. அம்மா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் தான் அஞ்சுடைய வக்கீலா இங்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது நீங்க இந்த கேஸ் எடுத்தீங்களா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் கோர்ட்ல பேசிக்கலாம், நம்ம கோர்ட்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அஞ்சுவை பார்த்து என்ன விஷயம் ஆச்சு என்ன விஷயம் ஆகல, அதுக்கப்புறம் கோர்ட்ல எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. இப்போ வந்துட்டு உன்னுடைய கவர்ல தான் அந்த கத்தி கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால போலீஸ் கண்டிப்பா உன் மேலேயும் டவுட் படுவாங்க. இப்போ வந்துட்டு போலீஸுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா நீயும் புருஷனும் மேபி சேர்ந்து கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இல்ல அப்படின்னா கூட நீ மட்டும் கொலை பண்ணி அந்த ஆளை மாட்டி விட பாக்குற அப்படின்னு கூட யோசிப்பாங்க. நீ என்ன பண்ணும் அப்படின்னா உன்னை மட்டும் தான் காப்பாத்திக்க பாக்கணும், எந்த காரணத்தை கொண்டும் ராஜுவை காப்பாத்த ட்ரை பண்ணவே கூடாது. நீ ராஜு வந்துட்டு நல்லவரு, ராஜு இந்த விஷயம் பண்ணிருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொன்ன அப்படின்னா நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சோ வந்துட்டு கொஞ்சம் அமைதியாரு, உன்னை பத்தி மட்டும் யோசி, நீ இராக்கு வேணும் அதை பத்தி மட்டும் யோசி அப்படின்னும் போது இதே விஷயத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்துட்டு ராஜு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க மனைவி வேற ஒரு லாயரை பாத்துக்கிட்டாங்க, அவங்க கேஸ வாதாட போறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம உங்களுடைய இதுவும் மட்டும் தான் பாக்கணும், நீங்க வந்துட்டு எந்த காரணத்தை கொண்டும் என் மனைவி நல்லவ கொலை பண்ணிருக்க மாட்டா அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லாம நீங்க நல்லவரு, நீங்க கொலை பண்ணல அப்படின்ற விஷயத்த மறுபடியும் சொல்ல போறீங்க. நான் வந்துட்டு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போறேன். கோர்ட்ல வாதம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது அண்ட் டஃபாவும் இருக்க போது, எல்லாத்துக்கும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் அம்மா கிட்ட அம்மா இந்த கேஸ நீங்க ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எந்த கேஸ வேணா எடுப்பேன், உங்ககிட்ட சொல்லிட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது, நீ உன்னுடைய கேஸுக்காக உன்னுடைய கிளைண்ட்டுக்காக நியாயமா வாதாடு, நான் என்னுடைய கிளைண்ட்டுக்காக வாதாட போறேன் அப்படின்னும் போது இவங்க கோச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரன் வந்து ராஜ மீட் பண்ணி இங்க பாரு உன்னுடைய பொண்டாட்டியும் இப்போ கைதாயிட்டா, உன்னால வந்துட்டு அவளும் பாதிக்கப்பட போற போக்க பார்த்தா நீயும் ஜெயிலுக்கு போவ, உன் பொண்டாட்டியும் ஜெயிலுக்கு போவா, உன்னுடைய பொண்ணு தான் கஷ்டப்பட போறா. நான் உனக்கு ஒரு நல்ல வழியை சொல்றேன், நமக்கு வந்துட்டு பொண்டாட்டிய பிடிக்கலனா கூட நம்ம பொண்ணை கண்டிப்பா பிடிக்கும். நானும் வந்துட்டு உன்னுடைய சிச்சுவேஷன்ல தான் இருக்கேன், என் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு என் பொண்ணு ரொம்ப பிடிக்கும். நீ வந்துட்டு உன் மனைவிக்காக பார்க்கல அப்படின்னா கூட உன் பொண்ணுக்காக யோசி, உன் பொண்ணுக்காக நீ பண்ண குற்றத்தை ஒத்துக்கிட்ட அப்படின்னா உன் மனைவி வெளியே வந்து உன் பொண்ணை பத்திரமா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இவர் அப்படியே யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல கூட்டிட்டு போயிட்டு நிப்பாட்டும் போது இந்த போலீஸ்காரன் அப்படியே கண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கான். நான் சொன்ன விஷயத்த சொல்லு அப்படின்னும் போது இவன் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜட்ஜு கேள்வி கேட்கிறாரு, நீ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்ல அவருக்கு சரியான காண்டு. அடுத்து மனைவியை கூட்டின்னு வராங்க. அஞ்சு நீங்க தான் அந்த பொண்ணை கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் கொலை பண்ணல அப்படின்னும் போது சரி ஓகே ப்ராப்பரா இதுக்கப்புறம் வாதாட ஆரம்பிக்கலாம், அவங்க தரப்பு நியாயங்களை அவங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ எல்லாரும் வெளியே போகும்போது அங்க போலீஸ் சார்பா ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வாதாட போறாங்க.
அவங்க இதுக்கு முன்னாடியே ஹீரோ கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு கேஸ்ல தோத்து போயிருக்காங்க. அவங்க தான் இந்த வாட்டியும் நான் எப்படியாச்சு இந்த மிஸ்ட்ராவை வின் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. என்ன சார் இந்த வாட்டியும் ஒரு பயங்கரமான கேஸோட வந்திருக்கீங்க போல, ஆனா கண்டிப்பா இந்த வாட்டி தோத்து போக நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, இங்க பாருங்க மேடம், நான் இந்த வாட்டி ஜெயிக்கிறேனா தோக்குறேனா இந்த வாட்டி மட்டும் கிடையாது, எப்பயுமே உண்மை எது உண்மைக்கு பின்னாடி மட்டும்தான் போவேன், ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அப்படின்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே கிளைண்ட்டை கூட்டிட்டு வரும்போது கோர்ட்ல என்ன மாதிரி நடந்துக்கணும், ஜட்ஜுக்கு முன்னாடி எப்படி பேசணும், என்ன மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்து கூட்டு வராங்க. இப்ப அப்படியே கோர்ட்ல கேஸ் ஆரம்பிக்குது. முதல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் இது எந்த கேஸ், இந்த கேஸ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அண்ட் போலீஸ் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ரோஷினி யாரு அப்படின்னா ராஜுடைய மகளான இராவை பாத்துக்க வந்த ஒரு கேர்டேக்கர் தான். அதுக்கப்புறம் கேர்டேக்கரை எப்படியோ இவரு மயக்கிட்டு இருக்காரு. அவங்க கூட ஒரு அஃபேரும் ஏற்பட்டிருக்கு. அஃபேர் ஏற்பட்டாலும் அந்த அஃபேரை பொதுப்படியா வெளியே எல்லாருக்கும் தெரியற மாதிரியே அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்திருக்காரு. இது பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணாம ஆப்போசிட் பிளாட்லயே பொண்டாட்டிய உட்கார வச்சுக்கிட்டு இந்த விஷயம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது அவ்வளவுதான் இந்த பொண்ணு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கு போர் அடிக்கும் போது அந்த பொண்ணை இந்த வாழ்க்கையை விட்டு விலகி போ அப்படின்னும் போது அந்த பொண்ணு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த டைம்ல தான் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது, அண்ட் இது மட்டும் இல்லாம நைட்டு பர்த்டே பார்ட்டி சமயத்துல அந்த பொண்ணை வந்துட்டு ராஜ் பயங்கரமா அவமானப்படுத்தி அமைச்சிருக்காரு. அத்தனை பேருக்கு முன்னாடி சண்டை போட்டு அமைச்சிருக்காரு. அப்படி இருந்தும் அந்த பொண்ணுடைய நல்ல மனசு, நம்ம ஈரான் ஒரு பொண்ணை பாத்துக்கிறோம், அந்த பொண்ணுக்கு எந்த காரணத்தை கொண்டும் மெடிசனை மிஸ் பண்ண கூடாது, அந்த பொண்ணுக்கு மருந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தால வந்து மருந்தை கொடுக்கும் போது புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பக்காவா பிளான் பண்ணி அவங்கள கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார இப்ப நம்ம ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இங்க பாதிக்கப்பட்டது என்னுடைய கிளைண்ட் தான். அவரு மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கேர்டேக்கரை கூட்டிட்டு வந்து பொண்ணை பாத்துக்கோ அப்படின்னும் போது அந்த பொண்ணை இவருக்கு பிடிச்சு போயிட்டு அந்த பொண்ணு கூட சந்தோஷமா தான் இருக்காரு. ஒரு அஃபேர்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா அந்த அஃபேர்லயும் ஒரு காதல் இருக்கு. அந்த பொண்ணை நல்லாவே பாத்துக்கிறாரு, காதலிக்கிறாரு அப்படின்னும் போது அவரு எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண போறாரு? ஆக்சுவலா இவரு ஜாகிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு கழுத்து அறுக்கப்பட்ட நிலைமையில உயிருக்கு போராடும் போது அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ணிருக்காரு. இதை தவிர என்னுடைய கிளைண்ட் ஒண்ணுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார அடுத்து இந்த லேடி வக்கீல் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேரு மாத்தூர் மக்களே, இந்த கேஸ்ல எதுக்காக என்னுடைய கிளைண்ட சேர்த்திருக்காங்க, முக்கியமா ரெண்டாவது குற்றவாளிய ஏன் சேர்த்தாங்க அப்படின்னே தெரியல. ஜஸ்ட் அந்த குப்பை பேக்குள்ள அந்த கத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் என்னுடைய கிளைண்ட சேர்த்து விட்டுருக்காங்க. குப்பை பேக கொலகாரன் வெளியே இருந்து எடுத்துருக்கலாம், எங்க இருந்து வேணா எடுத்துருக்கலாம், வேணுத்துக்குன்னே இவங்களை மாட்டி ஒண்ணும் அப்படின்னு கூட யாரு வேணா கத்தி அதுக்குள்ள போட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதை மட்டுமே வச்சு இவங்களை கொலகாருங்க இல்ல கொலைக்கு துணை போனாங்கன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு உட்காரும் போது இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நான் இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸை விசாரிக்கணும் அப்படின்றாங்க. இப்போ கௌரிய கூப்பிட்டு இந்த கேஸை பத்தி சொல்லுங்க, அன்னைக்கு காலையில என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க வழக்கம் போல அவங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு கால் வருது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அஞ்சு கால் பண்ணி இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க கிளம்பி போயிட்டு பார்க்கும்போது அங்க ரோஷினி ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தாங்க. அவங்க டெட் பாடியை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது யாரோ அவங்கள கழுத்தறுத்து கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரிய வந்துச்சு. கொலை செய்ய பயன்படுத்தின அந்த ஆயுதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் எங்களால கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறமா தான் தேடி கண்டுபிடிச்சு சில பல விஷயங்கள்லாம் பார்த்து சில பல போட்டோஸ் எல்லாம் பார்த்து அந்த கத்தி தான் கொலை பண்ண பயன்படுத்திருக்காங்க. இந்த ராஜ் வந்துட்டு அவார்டா வாங்கின கத்தியை யூஸ் பண்ணி தான் காதலியை கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி குப்பை கடனுக்கெல்லாம் போயிட்டு தேடி பார்க்கும்போது அந்த கேரி பேக் அந்த விஷயம்லாம் மாட்டிருக்கு. சோ புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு முடிவு குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, ராஜ் தான் கொலை பண்ணாரு அப்படின்ற விஷயத்த யாராவது கண்ணால பார்த்தாங்களான்னு கேட்கும் போது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி உறுதியா ராஜ் தான் கொலை பண்ணாருன்னு சொல்ல முடியும்னு கேட்க, வழக்கமா லேட்டா ஜாகிங் போயிட்டு வரவரு அன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்காரு. சீக்கிரமா வந்தவருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ சண்டை, இவரு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தான் வேலைக்காரங்க வந்து பார்த்திருக்காங்க, அதுக்கப்புறமா தான் அஞ்சு அங்க வந்திருக்காங்க அப்படின்னும் போது இது எல்லாமே எந்த விதமான கேமராலையும் ரெக்கார்ட் ஆகல. அதே டைம்ல யாரும் கண்ணாலையும் பார்க்கவும் இல்ல, வேலைக்காரமா வந்து பார்த்திருக்காங்க.
வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அஞ்சு வந்திருக்காங்க. விசாரிக்கும் போது இந்த விஷயம் வரைக்கும் மட்டும் தான் தெரிய வருது. உங்களுக்கு எதுக்காக அஞ்சு மேல டவுட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அஞ்சு மேல ஏன் டவுட் பண்ணணும், ஏன்னா வேலைக்காரமா வந்ததுக்கு அப்புறம் தான் அஞ்சு அங்க வந்திருக்காங்க அப்படின்னும் போது இப்படி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அஞ்சு முதல்ல வந்து கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ரூம்ல ஒளிஞ்சுக்க, அதுக்கப்புறமா ராஜ் வந்து பார்த்துட்டு கத்துறாரு, அதுக்கப்புறமா தான் வேலைக்காரங்க வராங்க, அதுக்கப்புறமா தான் அஞ்சு வராங்க. அவங்க தப்பிக்கணும் அப்படின்னு கூட இந்த மாதிரி பண்ணிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏன் அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா ராஜோடைய உடம்புழுக்க பயங்கர ரத்தமா இருந்துச்சு, அதை வச்சுதான் கண்டிப்பா அவர் தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா என்னுடைய கிளைண்ட் ஒரு பழக்கடைக்கு பக்கத்துல நிக்கிறாரு அப்படின்னா அவர் தான் அந்த பழக்கடைக்கு ஓனர்னு சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி கூட இவங்க கேஸ்ல வந்துட்டு நிறையவே மிஸ்டேக்லாம் பண்ணிருக்காங்க. அதே போல இந்த கேஸ்லயும் நிறைய மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னும் போது பிபி எந்திரிச்சு அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் இப்போ என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எந்த சம்பந்தமும் கிடையாது, இவங்க எப்படி விசாரிப்பாங்கன்னு சொல்ல வந்தேன், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காரும் போது அடுத்து மாத்தூரை கூப்பிடுறாங்க. அவங்க வந்து போலீஸ் கிட்ட எதை வச்சு என்னுடைய கிளைண்ட்டும் சேர்ந்து இந்த கொலையை பண்ணாங்க, அப்படி இல்ல அப்படின்னா என்னுடைய கிளைண்ட் மட்டும் தான் இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியும்னு கேட்கும்போது, அந்த கேரி பேக்கை வச்சு அப்படின்னு சொல்ல, ஏமா அந்த கேரி பேக்கை யார் வேணா கொண்டு வந்து போட்டுக்கலாம், இவங்க குப்பையில தூக்கி போடும்போது வேண்முத்துக்குனி அவங்களையும் இந்த கேஸ்ல மாட்டி விடணும், இல்ல அப்படின்னா அவங்கள மட்டும் மாட்டி விடணும் அப்படின்னு கூட அந்த கத்தியை தூக்கி உள்ள போட்டுக்க வாய்ப்பு இருக்கு. என்னுடைய கிளைண்ட் கொலை பண்ணதை யாராவது பார்த்தாங்களான்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, இந்த கிரைம் நடந்ததுக்கு அப்புறமா யாரு போலீஸ்க்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அஞ்சு அப்படின்னு சொல்லும் போது, நோட்டீஸ் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், இதுக்கு முன்னாடி அஞ்சு வந்துட்டு வக்கீலா கூட இருந்திருப்பாங்க, அதுவும் கிரிமினல் லாயரா இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு நல்ல குடிமகளா அதே டைம்ல தான் ஒரு வக்கீல் அப்படின்ற விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு கரெக்டா போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க சரியா பண்ணிருக்காங்க, அவங்க கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காரும் போது, இப்போ பிபி அந்த வேலைக்காரமாவை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னும் போது அவங்களும் வராங்க. நீங்க அன்னைக்கு என்ன விஷயம் பாத்தீங்களோ தெளிவா எல்லாமே கோர்ட்ல சொல்லுங்க, போலீஸ் கிட்ட என்ன சொன்னீங்களோ அது கரெக்டா இருக்கணும் அப்படின்னும் போது, நான் மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து வீட்டுல பார்க்கும்போது கதவு திறந்திருந்துச்சு, யாரு வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க வந்துட்டு ராஜையாவுடைய மடியில ரோஷினி விழுந்து கிடந்தாங்க, அப்படியே ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. நான் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். ஆக்சுவலா அது வந்துட்டு ஒருவேளை அஞ்சு அக்காவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஏன் அப்படின்னா முந்தல் நாள் நைட்டு பார்ட்டிக்கு ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான புடவையை கட்டிட்டு வந்தாங்க, சோ அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் சமையா கத்த ஆரம்பிக்கும் போது அஞ்சு அக்கா பக்கத்துல இருந்து ஓடி வந்தாங்க. அவங்க இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இரா பொண்ணு வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போயிட்டு பாத்துக்கோ அப்படின்னும் போது நானும் உள்ளுக்குள்ள போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்குறாங்க, பயப்படுறாங்க. ஏமா உனக்கு பிரேக் வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கோ, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கூட பேசு அப்படின்னும் போது நான் உள்ளுக்குள்ள இரவை பாத்துக்க போகும்போது அங்க நான் அந்த கத்திய பார்த்தேன், தங்க கலர் கத்திய ஐயாக்கு பக்கத்துல பார்த்தேன் அப்படின்னும் போது கோர்ட்ல இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு, போலீஸ்க்கு ஷாக்கு, அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி ஆடி போயிட்டாங்க. இவங்க வந்துட்டு பொய் சொல்றாங்க, இது வரைக்கும் போலீஸ் விசாரணையில இவங்க கத்திய பார்த்த விஷயத்த சொல்லவே கிடையாது, இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது உடனே மூணு பேரும் என்னுடைய கேபினுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபினுக்கு கூட்டிட்டு போயிட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட இந்த அம்மா திடீர்னு எதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சில நேரங்கள்ல அவங்க ஏதாவது அதிர்ச்சியான விஷயங்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்களை மறந்து போயிடுவாங்க, நோட் பண்ணாலும் மறந்து போயிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டிராமால இருந்து அவங்க வெளியே வரும்போது என்ன விஷயம்லாம் பார்த்தாங்களோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வர வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னும் போது இது எல்லாமே சினிமா படம் மாதிரி இருக்கு, இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது அவங்க வந்துட்டு அதை மெடிக்கலி ப்ரூவ் பண்ற மாதிரி பேசுறாங்க. இது உண்மையா நடக்கும், நம்மளே கூட திடீர்னு அதிர்ச்சிகரமா ஏதோ விஷயம் பார்க்கும்போது அதை மறந்து போயிடுவோம், சில விஷயங்களை சில டீடைல்ஸ் மறந்து போயிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது கண்டிப்பா ஞாபகம் வர வாய்ப்பு நிறையவே இருக்கு, இதை என்னால மெடிக்கலி ப்ரூவ் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிபி சொல்லும் போது சரி ஓகே வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ ஜட்ஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வேலைக்காரமா கடைசியா ஒரு முக்கியமான பாயிண்ட சொன்னாங்க இல்லையா, அதை வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதை வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்டா எடுத்துக்க முடியும் அப்படின்னும் போது அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இவங்க திடீர்னு வந்து சொல்ற விஷயத்த நீங்க அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னும் போது இல்ல அக்செப்ட் பண்ணியாச்சு, அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல், உட்காந்துக்கோங்க, இப்போ வந்துட்டு இந்த கோர்ட்டை நான் ஒத்தி வைக்கிறேன், அடுத்த ஹியரிங்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோடைய ஆபீஸ்ல காமிக்கிறாங்க, அநியாயமா இந்த கமலா வேலைக்காரமா கடைசி நேரத்துல இந்த கேஸையே தலைகீழா மாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய மச்சான் மாப்பிள்ளை எப்படின்னா வச்சுக்கோங்க புலம்பிட்டு இருக்காரு. ஆக்சுவலா போலீஸ் வந்துட்டு அந்த கத்தியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை ஃபாரன்சிக்ல செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கத்தியில யாருடைய ஃபிங்கர் பிரிண்டையும் கண்டே பிடிச்சிருக்க மாட்டாங்க, ரோஷினியோடைய பிளட்டை தவிர. இப்போ கோர்ட் இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒன்னு ராஜ் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு, ராஜ் வந்துட்டு ரோஷினியை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்டாட்டி
ஐடிக்காரி மறைக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்தே ஜெயிலுக்கு அனுப்ப நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த கமலா ஏன் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டையை போட்டு குழப்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஜெயிலுக்கே போயிட்டு ராஜ மீட் பண்ணி இந்த கமலா திடீர்னு எதுக்காக உங்களுக்கு நேரா போய் சொல்லணும், உங்களுக்கு எதிராவே எதுக்காக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்ல, சரி நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, அந்த கத்தியை நீங்க அங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல நான் கத்தி அங்க பார்க்கவே கிடையாது, ஆனா கமலா ஏன் பொய் சொல்றா அப்படின்னா தெரியவே இல்லை அப்படின்னும் போது சரி இந்த விஷயத்த நல்லா யோசிங்க, கமலா எதுக்காக உங்களுக்கு எதிரா மாறணும் அந்த விஷயத்த மட்டும் யோசிச்சிட்டீங்க அப்படின்னா கமலாவை மடக்க ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னும் போது என்னால எதுவுமே யோசிக்கவே முடியல, அவங்க ஒரு சாதாரண வீட்டு வேலைக்காரி, அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னா சொல்லுவனே கண்டி, வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், ஏன் அப்படி எனக்கு எதிராவே மாறினாங்கன்னா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராரு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ நான் கமலாவை விசாரிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது கமலாவை கூப்பிடுறாங்க. இப்போ கமலா கிட்ட நம்ம ஹீரோ கேள்வி கேட்கிறாரு, இவங்க கிட்ட எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க அப்படின்னும் போது 6 வருஷமா அப்படின்றாங்க. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே தனித்தனியா வாழ்ந்தாலும் பக்கத்து பிளாட், சொல்ல போனா எதிர்த்த பிளாட்ல வாழ்றதுனால அங்கேயும் ஒர்க் பண்ணுவாங்களாம் இங்கேயும் ஒர்க் பண்ணுவாங்களாம், சம்பளமும் நல்லாவே தருவாங்களாம். சரி ரோஷினி கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நீங்க வந்துட்டு கத்திய பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, எங்க எப்படி பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா வந்துட்டு நீ போயிட்டு பொண்ணை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க, போகும்போது பார்த்தேன் மினுமினுப்பா ஏதோ தெரிஞ்சுது, கோல்டு கலர்ல கத்தி மாதிரி என்னமோ பார்த்தேன் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி கேட்கும்போது கத்திய பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொன்னவங்க இந்த வாட்டி கத்தி மாதிரி மினுமினுப்பா தங்க கலர்ல ஏதோ பார்த்தேன்னு சொல்றாங்க, நோட்டீஸ் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படின்றாரு. சரி நீங்க ஒரு கதையை சொல்லிட்டீங்க, இப்போ நான் உங்களுக்காக ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி உங்க பையனை வெளிநாட்டுக்கு அமுச்சு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் பணம் கேட்டிருக்கீங்க, அதை உங்க ஐயா கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொடுக்கவே இல்ல, நான் கேட்ட விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே எனக்கு தெரியும், நீங்க கேட்டீங்க இல்லையா, அப்ப எதுக்காக ஐயா கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் எதுக்குன்னு தெரியல, இப்போதைக்கு என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. என் புள்ள படிச்சு பெரிய ஆளா வருது அவருக்கு பிடிக்கல போல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இப்போ உங்க பையன் படிக்கிறானா இல்ல உன் பையனுடைய வாழ்க்கை கெட்டு போச்சா அப்படின்னும் போது என் பையனுடைய வாழ்க்கை யாராலையும் கெட்டு போகாது, நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னும் போது நீங்க தான் 10 லட்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க, அவர் தான் கொடுக்கவே இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி படிக்க வைக்க முடியும் அப்படின்னும் போது அவங்க எப்படி படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லாம என்னால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மேடம் எப்படி உங்க கைக்கு காசு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அஞ்சு அக்கா தான் கொடுத்தாங்க அப்படின்னு, அஞ்சு அக்கா கொடுத்தாங்களா எப்ப கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னா எப்ப நானே சொல்றேன் யுவரானர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போலீஸ் வந்துட்டு அந்த கொலை செய்ய பயன்படுத்தின ஆயுதத்தை கண்டுபிடிச்சாங்க, அப்படி கண்டுபிடிக்கும் போது நியூஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் அந்த விஷயத்த போட்டு காமிச்சாங்க. இந்த டைம்ல கரெக்டா அன்னைக்கு தான் அஞ்சு மேடம் காசு கொடுத்திருக்காங்க, உன்னுடைய பையனுடைய படிப்பு செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு தான் இவங்க வந்துட்டு அதை நியூஸ்ல பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இல்ல நான் கண்டிப்பா பார்த்தேன் அப்படின்னும் போது ஓகே என்னுடைய விசாரணை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார்றாரு. அந்த ஜட்ஜுக்கு நல்லாவே புரியுது ஏதோ கோல்மால் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சுடைய லாயர் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சு வந்துட்டு உனக்கு காசு கொடுக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னும் போது இல்ல அம்மாக்கு நல்ல மனசு, என் பையன் படிக்கட்டும் அப்படின்னு தான் காசு கொடுத்தாங்க அப்படின்னு, இதையும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வருஷமா ஒர்க் பண்றாங்களே நல்லவங்களா இருக்காங்க, நம்மள நல்லாவே பாத்துக்கிறாங்க, பொண்ணையும் நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதாபிமான அடிப்படையில காசு கொடுத்திருக்காங்க, மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல. இந்த வக்கீல் என்ன சொல்ல வராரோ அது கண்டிப்பா உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீல் பேசிட்டு போகும்போது நம்ம ஹீரோ முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாரு. இப்போ வந்துட்டு இந்த வேலைக்காரமா ஒரு சாட்சி சொன்னாங்க இல்லையா, கத்திய நாங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னும் போது ஜட்ஜும் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றாரு. இப்ப அப்படியே பார்ட்டிக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா ஒரு லேடி ஃப்ரெண்டை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட கேள்வி கேட்கும் போது அன்னைக்கு நைட்டு என்ன விஷயமாச்சு அப்படின்னு, அன்னைக்கு நைட்டு அஞ்சு வர வரைக்கும் ரோஷினி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. அஞ்சு எப்போ உள்ளுக்குள்ள வந்து மத்தவங்க கிட்ட ஜாலியா பேச ஆரம்பிச்சாங்களோ அப்பயே வந்துட்டு ரோஷினி ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு சரக்கடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ திடீர்னு ரோஷினி வந்துட்டு இவனுடைய அட்ராக்ஷனை தாம் பக்கம் இழுக்கணும், ராஜுடைய அட்ராக்ஷனை தாம் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி அத்தனை பேருக்கு முன்னாடி கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்க ட்ரை பண்ணும்போது ராஜ் கடுப்பாயிட்டு இந்த பொண்ணை உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போனாரு. இந்த விஷயம் தான் நாங்க பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிளம்பி போறா, அந்த பொண்ணு கிளம்பி போனதுக்கு அப்புறமா இந்த அஞ்சும் உள்ளுக்குள்ள போனாங்க நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போன விஷயத்த பாத்தீங்க, அங்க சண்டை போட்டாங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, நீங்க பாக்கல கரெக்டா அப்படின்னும் போது கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா ரோஷினியோடைய அம்மாவை கூப்பிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோஷினியோடைய அம்மாக்கு இது ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்திருக்கு. அதுக்கு 25 லட்சம் பணம் செலவாயிருக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப ஏழையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவ்வளவு செலவு பண்ணி எப்படி ஆபரேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க முழிக்கிறாங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். அதுக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு நம்ம ராஜுடைய அக்கௌண்ட்ல இருந்து முக்கியமா அவங்க அம்மா ஒரு ட்ரஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்திருக்கு அப்படின்னும் போது ஆமா என்னுடைய பொண்ணு தான் அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணா. எப்படி ஏற்பாடு பண்ணான்னா தெரியல அப்படின்னும் போது ஆனா பணம் வந்தது உண்மையானு கேட்கும் போது உண்மைதான் என் பொண்ணு தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அப்படின்னும் போது இப்ப அந்த ட்ரஸ்ட்டை அம்மா வச்சு நடத்துறாங்க இல்லையா, ராஜுடைய அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. இவ்வளவு பெரிய அமௌண்ட் உங்க ட்ரஸ்ட்ல இருந்து எப்படி அவங்க அக்கௌண்ட்டுக்கு போச்சு, இவங்க கேட்டாங்களா அப்படின்னும் போது கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உங்க பையன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த கருவை கலைக்க அமௌண்ட் கொடுத்து அந்த பொண்ணுக்கு செட்டில் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணை அனுபவிச்சது வரைக்கும் அனுபவிச்சுட்டு அந்த பொண்ணை ஏறக்கட்ட ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்னும் போது சத்தியமா அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய மகனுக்கு ஏற்கனவே கல்யாணமாயி ஒரு பெரிய பொண்ணு இருக்கா, ஒரு பொண்டாட்டியும் இருக்கா. இந்த டைம்ல இவ கர்ப்பமாயிட்டான்னு வெளியே தெரிய வந்தா பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையுமே சொல்லாம என் பையன் கிட்ட கூட சொல்லாம நான் தான் அந்த பொண்ணு கிட்ட பேசி காசை கொடுத்து கர்ப்பத்தை கலைக்க வச்சேன். இதுக்கும் என் பையனுக்கும் சத்தியமா சம்பந்தமே கிடையாது. இந்த விஷயமே இப்பதான் என் பையனுக்கே தெரியும் அப்படின்னும் போது அந்த பையன் அப்படியே முழிக்கிறான். நோட் பண்ணிக்கோங்க யுவர் ஆனர், இவங்க கொஞ்சம் பெரிய பணக்கார ஃபேமிலி அப்படின்றதுனால யார வேணா கர்ப்பமாக்கிட்டு கர்ப்பத்தை கலைக்க கூட காசு கொடுத்து கர்ப்பத்தை கலைக்க வைக்கிறாங்க. அந்த பிஞ்சி குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தைய கொலை பண்ணவங்களால இந்த பெரிய பொண்ணை கொலை பண்ண ரொம்ப நேரம்லாம் ஆயிருக்காது. கண்டிப்பா இந்த ராஜ் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்காரு. அந்த ராஜுக்கு நீங்க சரியான தண்டனை கொடுக்கணும். இப்ப நீங்க கொடுக்க போற தீர்ப்பை பார்த்து ராஜ் மாதிரியான ஆட்கள் பயந்து நடுங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்ப அப்படியே 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நான் அஞ்சுவை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுவை கூப்பிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு காலையில எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் வீட்டுல இருந்தேன். அப்போ வேலைக்காரமா கத்தி சத்தம் போட்டாங்க. என்ன சத்தம்னு பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லும் போது கண்டிப்பா அந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. நைட்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு புருஷன் கூட நெருங்கி இருந்திருக்கீங்க. இந்த விஷயம் பார்த்த ரோஷினி வந்துட்டு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு டான்ஸ்லாம் ஆடி இருக்கா. அதுக்கப்புறம் உங்க புருஷனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ சண்டைக்கு அப்புறமா அந்த பொண்ணு கிளம்பி போனாலும் காலையில இராக்கு நம்ம மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில கிளம்பி வந்திருக்கா. அப்ப நீங்க பாத்திருக்கீங்க உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டையில நீங்க அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு எங்கடா மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரத்தத்தெல்லாம் கழுவிட்டு குளிச்சு ரெடியாகி உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அப்போ வந்துட்டு வேலைக்காரமா வந்து பாப்பாங்க. இல்ல அப்படின்னா புருஷன் வந்து பாப்பான். பழிய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா உங்க புருஷன் வர மாட்டிக்கிட்டான். இந்த விஷயம் தானே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க சிரிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றது பொய்னு ஆயிடாது அப்படின்னும் போது நீங்க சொல்றதுக்கும் சரியான ஆதாரம் கிடையவே கிடையாது. இந்த விஷயம் தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாதாடுறாரு. ஆனா இந்த விஷயத்த நம்ம ஹீரோவால ப்ரூவ் பண்ண முடியல. அடுத்து ராஜுடைய ஃப்ரெண்டு அந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ராஜும் அஞ்சுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. நல்லா தான் வாழ்ந்தாங்க. நடுவுல என்ன ஆச்சோ தெரியல, ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோஷினி அவனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அவனையும் பாத்துக்கிட்டா, அவனுடைய பொண்ணையும் நல்லா பாத்துக்கிட்டா. அவங்களும் ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருந்தாங்க. ரோஷினியை அந்த பொண்ணு ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டா. அப்படின்னும் போது நடுவுல இந்த இராக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்தீங்களே, அது என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேபி என் பொண்ணுக்கு கேன்சர் இருக்கிற மாதிரி தெரியுது, அது என்ன விஷயம்னு செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் என்கிட்ட சொன்னா. நானும் செக் பண்ணி பார்த்தேன். அது கேன்சர் கிடையாது, ஹைப்போகுளோசோமியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரத்த சர்க்கரை அளவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, அதுதான் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னும் போது அதை எப்போ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இராவுடைய பர்த்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி எப்பயுமே மெடிசன் வேணும், அது வேணும், இது வேணும், இராக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யாரு கால் பண்ணுவாங்கன்னு கேட்கும் போது ரோஷினி அப்படின்னு சொல்றாரு. இவங்க எப்பயுமே கால் பண்ண மாட்டாங்களான்னு கேட்கும் போது இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே இப்போ நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ராஜ கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்பவே ஓவரா குடிச்சிட்டு கொடி போதையில ஒரு மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட, நீ என்ன உன் பொண்டாட்டி கூட ஒட்டி உறவாடி ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போடுறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், அவ இராவுடைய அம்மா பர்த்டேக்கு வந்து அந்த மாதிரி தான் இருப்பா, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நீ வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட, இப்போ உன் மனைவி கூட சேர்ந்துட்டு என்னை தூக்கி ஏற கட்டலான்னு பாக்குற அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு
இருக்காரு. கடைசியா அவங்க கோச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல அடுத்து பிபி வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரு எல்லாமே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு. பொய் சொல்லி இந்த கோர்ட்டையே நம்ப வைக்க பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏதோ சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஃப்ரெண்ட்ஸே சொன்னாங்க. ஆனா சண்டைலாம் கிடையாது, உள்ளுக்குள்ள போயிட்டு பேசணும், அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரு எதையோ மறைக்க பாக்குறாரு. இவரு தான் கண்டிப்பா ரோஷினியை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. அந்த பொண்ணை யூஸ் பண்ண வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு இடைஞ்சலா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இவரு தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுறாங்க. அடுத்து ரோஷினியுடைய மாமா குட்டி இவனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்கிட்ட கேள்வி கேட்கும் போது நான் ரோஷினியை பார்த்தே பல மாதங்கள் ஆகுது, அந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது, பேசந்தே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல நம்ம ஹீரோடைய மச்சானும் பொண்டாட்டியும் சேர்ந்துட்டு எதையோ கண்டுபிடிக்கிறாங்க. என்ன விஷயம்னா ரோஷினி அன்னைக்கு அங்கிருந்து கிளம்பி போனாங்க பாத்தீங்களா, இவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கு நேரடியா போகாம அன்னைக்கு இந்த மாமா குட்டி ஒரு பாருக்கு போனா பாருங்க, அந்த பாருக்கு அந்த பொண்ணு போயிருக்கா. அது வந்துட்டு போலீஸ் விசாரணையில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ஏனோ போலீஸ் வந்துட்டு சரியா கண்டுக்காம இல்ல கோர்ட்ல பேசாம இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு கோர்ட்ல கேஸ் நடக்கும் போதே போயிட்டு இந்த மாதிரி அன்னைக்கு ரோஷினி போயிட்டு இந்த தாடிக்காரனை மீட் பண்ணிருக்கா அப்படின்னும் போது இதை புடிச்சிட்டு ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனும் வேற வழி இல்லாம உண்மையை ஒத்துக்கிட்டான். ஆமா அந்த பொண்ணு வந்துட்டு யார்ட்டையாச்சும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போயிட்டு வந்து என்ன மீட் பண்ணி பேசினா. ஆக்சுவலா அன்னைக்கு ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, நீ உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்க பாக்குற, என்ன கழட்டி விட பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது இவன் போட்டு பொழந்திருக்கான். காதாமட்டிலே ஒரு அடிச்சு இந்த பொண்ணை காயப்படுத்துற மாதிரி பேசும்போது அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்கா அப்படின்னும் போது இல்ல கண்டிப்பா நாங்க உள்ளுக்குள்ள போயிட்டு சண்டைலாம் போடல, லைட்டா பேசணும், அடிக்கலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் சொல்ல பொய் சொல்லாத, அவ வந்து ஏன் பொய் சொல்ல போறா, உன்ன மாதிரி கேவலமான ஆளை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசிட்டான். தப்பு தப்பா பேச இவன் கோர்ட்டை அவமானப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு 2 நாள் ஜெயில் தண்டனை கொடுத்துடுறாங்க. இப்போ கோர்ட் முடிய இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது அங்க இரா வந்திருக்கா. நீ என்னமா சொல்லாம கொள்ளாம தனியா வந்திருக்க, பாட்டி எங்கன்னு கேட்கும் போது பாட்டி கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்றா. அவங்க கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா நீ இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாமலாம் நேரா கிளம்பி கோர்ட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, பாட்டி இல்லாம நீ எங்கேயுமே போக கூடாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னும் போது போறதுக்கு முன்னாடி சீக்கிரட் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோ காதுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வித்தியாசமா ஒரு ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. இதை நம்ம ஹீரோ நல்லாவே நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் டீமோட சேர்ந்துட்டு அடுத்து ஃபைனல் இயரிங் வரப்போகுது. அப்ப நம்ம எப்படி வாதாட போறோம், என்ன விஷயத்த வச்சு பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே பாக்குறாங்க. எவிடன்ஸ் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கும்போது அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குப்பை பையில இருந்து தான் கத்தியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த குப்பை பைக்குள்ள கத்தி மட்டும் இல்லாம வேற ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி இருக்கு, ஒரு சின்ன ஒரு டானிக் பாட்டில் மாதிரி இருக்கு. இதே டானிக் பாட்டில அன்னைக்கு நம்ம வந்துட்டு அஞ்சுடைய வீட்டுக்கு போகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லும் போது முதல்ல இது என்னவா இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். அன்னைக்கு அஞ்சுடைய வீட்டுக்கு போகும்போது அஞ்சு என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதான் இந்த டானிக்க அடிக்கடிக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இது இல்லாம அந்த குப்பை பைக்குள்ளேயும் இந்த பாட்டில் இருக்கு அப்படின்னா இதுல என்னமோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்ப அப்படியே 8வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ரோஷினி இறந்து போனாங்க இல்ல கொலை செய்யப்பட்டாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு ரோஷினி வீட்டுக்கு வராங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன், அதை நமக்கு சரியா காமிக்கல. அப்போ இரா இருக்கா பாத்தீங்களா, இரா ஒளிஞ்சுக்கிட்டே போயிட்டு அங்க வந்த யாரையோ பயமுறுத்த பார்க்கும்போது அப்பாவுடைய அந்த கத்தி அவார்ட கீழே தள்ளி உடைச்சு விட்டுறா. ஐயோ உடச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. அடுத்து நமக்கு ரியல் டைம்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ டீமோட கிளம்புறாரு. இந்த மருந்து பத்தி எல்லாமே கண்டுபிடிங்க, இந்த மருந்தை சாப்பிட்டா என்ன ஆகும், சாப்பிடலனா என்ன ஆகும், இந்த மருந்தை யாரு சாப்பிடுவா, எப்ப சாப்பிடுவா, எப்படி சாப்பிடுவாங்க எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள டீம் மெம்பர்ஸ் என்ன விஷயம்லாம் சொன்னாரோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ அஞ்சுவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இதுக்கு முன்னாடி இந்த பாட்டில பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாத்திருக்கேன், என்னுடைய பொண்ணுக்கு அடிக்கடிக்க இந்த மெடிசன் தான் கொடுப்பாங்க, அந்த பொண்ணுக்கு உடம்புல சில ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னும் போது ஆக்சுவலா இந்த மெடிசனை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மெடிசனை யூஸ் பண்ணுவாங்களாம். அப்படி ஒருவேளை நார்மல் பேஷண்ட்டுக்கு இந்த மெடிசனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு சுகர் லெவல் இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமா கம்மியாயிட்டு நிறைய விஷயத்தால பாதிக்கப்படுவாங்க. அடிக்கடிக்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. நார்மல் பீப்புள் மாதிரியே வாழ முடியாது. அவங்க வந்துட்டு பேசுதல பிரச்சனை வரும், வாழ்றதுலயே பிரச்சனை வரும். அந்த அளவுக்கு மோசமான பின்விளைவுகள்லாம் வரும். நான் வந்துட்டு அஞ்சு மேடமுடைய வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுல இந்த மெடிசனை பார்த்தேன். இது மட்டும் இல்லாம அந்த குப்பை பைக்குள்ளையும் போலீஸ் கத்தியை கண்டுபிடிக்கும் போது இந்த காலி பாட்டில கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்க வீட்டுல யாராவது சுகர் பேஷண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அஞ்சு மேடம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த மெடிசனை உங்க பொண்ணுக்கு கொடுத்து நீங்க வந்துட்டு நல்லா
இருக்க பொண்ணு உடம்பு சரியில்லாம பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது நான் ஏன் அந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ வந்துட்டு அஞ்சுவோடைய லாயர் எந்திரிச்சு இவர் ஏதோ வேற ஏதோ ஒரு கேஸ் பின்னாடி போறாரு போல தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு அப்படின்னும் போது ஆக்சுவலா இதுவும் தேவைதான் யுவரானர். ஆக்சுவலா அந்த வீட்டுல 2 கொடுமை நடந்திருக்கு. ஒன்னு வந்துட்டு ரோஷினியை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அது யாருன்னு கூடிய சீக்கிரமே தெரிய வரப்போகுது. ரெண்டாவது ஒண்ணுமே தெரியாத அந்த 13 வயசு பொண்ணுக்கு இந்த மருந்தை கொடுத்து ஒரு மாதிரி உடம்பையே நாசம் பண்ணி விட்டுருக்காங்க. சொல்ல போனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை கொன்னுகிட்டு இருந்திருக்காங்க. அதையும் இப்போ யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது ஜட்ஜிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இந்த கேஸ் வேற வேற கேஸ் பக்கமா போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் என்னுடைய கேபினுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த வக்கீல அஞ்சு கூப்பிட்டு ஏதோ சொல்றாங்க. இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. இது என்ன கேஸ், இப்போ எந்த பக்கம் போயிட்டு இருக்கு, என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கேஸை தனியா செப்பரேட்டா விசாரிக்க போறோமா இல்ல மொத்தமா சேர்த்து விசாரிக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இப்போ வந்துட்டு இந்த மருந்தை வந்துட்டு யாரு அந்த பொண்ணுக்கு கொடுத்தா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சு இந்த மருந்தை கொடுத்த மாதிரி என்கிட்ட சொல்லவே கிடையாது. இப்ப நம்ம அந்த பொண்ணையே கூப்பிட்டு விசாரிக்கலாம், இராவையே கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுடைய வக்கீல் சொல்லும் போது சரி ஓகே இராவை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. இராவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த மருந்தை வந்துட்டு அம்மா ஒரு நாள் கூட கொடுத்ததே கிடையாது. எப்பயுமே ரோஷினி ஆன்டி மட்டும்தான் கொடுப்பாங்க. ரோஷினியும் நானும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் இந்த பொண்ணு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்கிறாரு. கடைசியா கோர்ட்டு வாசல்ல வச்சு பார்க்கும்போது உங்க அம்மாவும் நீயும் காதல ஏதோ பேசிட்டு அதுக்கப்புறம் வித்தியாசமா ஹேண்ட் ஷேக் பண்ணீங்க, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மாக்கும் எனக்கும் இருக்கிற சீக்ரெட் அது. நானும் அம்மாவும் மட்டும் ஏதாவது சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ண போறோம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுவோம், வெளியே யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னும் போது அது என்ன சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்ல முடியாது, அம்மா கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. சரி நீ அம்மா கிட்டயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜட்ஜு கிட்ட பேசி ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கி ஒரு விஷயத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. அதாவது அந்த ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு காதல தான் ஏதோ சொல்லுவா, அந்த காதல சொல்லும் போது எல்லாமே நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக் மாதிரி செட் பண்ணி விடுறாங்க. இப்போ அம்மாவும் பொண்ணும் ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணு சொல்ல வரா. அன்னைக்கு காலையில நான் தான் வந்துட்டு அப்பாவுடைய அவார்டை தெரியாம உடைச்சிட்டேன் அப்படின்ற விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இது வரைக்கும் நான் யார்ட்டையுமே சொல்லல, நீங்களும் சொல்லாதீங்க அப்படின்னும் போது இவங்க கேட்டாங்க. இதை வச்சு ஹீரோ புடிச்சிட்டாரு. அப்படின்னா அன்னைக்கு காலையில ரோஷினி வந்துட்டு என்ன விஷயம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுக்க வந்திருக்காங்க. ஆனா அந்த மெடிசன் வந்துட்டு ஒரு தவறான மெடிசன். அந்த மெடிசன் கொடுத்தா நல்லாக மாட்டாங்க, பாதிக்கப்படுவாங்க. ரோஷினி வந்துட்டு இன்டென்ஷனலா நம்ம இந்த வீட்லயே இருக்கணும், இந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலா என்னெல்லாம் தெரியல. அந்த மருந்தை கலக்கும் போது நீங்க தெரியாம பாத்துட்டீங்க. பார்த்துட்டு சண்டை போடும் போது அப்போ இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடியே கத்தியை உடைச்சி கீழே போட்டிருந்தா பாத்தீங்களா, அந்த அவார்டு உடையும் போது கத்தி வெளியே வந்துட்டு இருக்கும். அந்த கத்தியை வச்சுக்கிட்டு சண்டை போடும் போது நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க, கரெக்டா கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா என்னுடைய பொண்ணு அந்த பொண்ணு அணுவா கொன்னுகிட்டு இருந்தா அதை எப்படி என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும், ஆனா சத்தியமா நான் வேணுமுத்துனே கொலை பண்ணல, அந்த சிச்சுவேஷன்ல ஒரு சண்டை, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது அவ எதையோ தூக்கி இவங்களை அடிக்க பார்க்கும்போது இவங்க தெரியாம கொலை பண்ணிடுறாங்க, வேணுமுத்துனே கொலை பண்ணல மக்களே, இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது அவ்வளவுதான் கேஸே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அமிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வெற்றிகரமா இந்த கேஸை முடிச்சிட்டாரு. எல்லாரும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க. கடைசியா ராஜ் வந்து ஹீரோவை பார்த்து காசு கொடுக்குறாரு. காசு கொடுக்கும் போது நம்ம போயிட்டு அம்மாவை பார்க்கணும் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூப்பிடும் போது அம்மாவை பார்க்க போறீங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அஞ்சுக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர், இன்னும் எவ்வளவு நாள் இருப்பா அப்படின்லாம் தெரியல, அதனால ஸ்பெஷலா பெர்மிஷன் வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அடிக்கடிக்க நானும் இரவும் போயிட்டு பார்த்துட்டு வருவோம், அதான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது மக்களே. நம்ம ஹீரோ ரொம்ப நாளாவே ஏதோ ஒரு விஷயம் மிஸ் பண்றோம், இந்த கேஸ்ல வந்துட்டு முழுமையா இல்லாம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்போ அந்த மந்த்ரா மேடம் இருக்காங்க பாத்தீங்களா, அசிஸ்டன்ட் உடைய அம்மா, அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட நீங்க நல்லாவே வாதாடுனீங்க, ஆனா அஞ்சு இருக்கா இல்லையா அவதான் வேணுமுத்துனே மாட்டிக்கிட்டா போல, அவதான் வந்துட்டு என் பொண்ணை கோர்ட்டுக்கு கூப்பிடுங்க, என் பொண்ணு வந்தா இந்த கேஸே மாறும் அப்படின்னு சொன்னா நான் புரியாம போயிட்டு அந்த பொண்ணை கூட்டு வந்து பேச வச்சுட்டேன், அதுக்கப்புறம் கேஸே மாறிச்சு, அவளே மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நாங்க வாதாடி வின் பண்ணலையான்னு கேட்கும் போது நீங்க வாதாடி வின் பண்ணீங்க, அதுக்கு அவளும் சப்போர்ட்டா இருந்தா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ கிட்டயும் அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு அஞ்சுவை மீட் பண்றாரு. ஆக்சுவலா அன்னைக்கு நடந்த சம்பவமே வேற, இப்பதான் நான் வந்துட்டு முழுமையா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அன்னைக்கு முதல்ல வந்தவரு ராஜ் தான் வந்திருக்காரு. ராஜ் வந்து அந்த விஷயத்த பார்த்திருக்காரு. ஏன்னா எந்த மெடிசன் யாருக்கு எப்ப கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் டாக்டருக்கு தான் நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு பாயிண்ட அன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு மட்டும் அப்போ இந்த விஷயம் தோணி இருந்துச்சு அப்படின்னா உன்னுடைய புருஷன் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே நிப்பாட்டி இருப்பேன். சரி ஓகே இப்போட ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஐயா சாமி
சாமி இப்பதான் கேஸே முடிஞ்சு போச்சு, நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டே வந்துட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் அதுக்கப்புறம் யோசிச்சேன், நீ ஏன் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அது புரியாம இருக்கும் போது தான் நீ கூடிய சீக்கிரமே சாக போற, உனக்கு வந்துட்டு ஸ்டேஜ் 4 கேன்சர் இருக்கு அப்படின்ற விஷயத்த உன் புருஷன் சொன்னாரு. அதாவது இந்த கேன்சரை இவங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க மக்களே, அதனாலதான் புருஷன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. புருஷன் தான் கொலை பண்ணிருக்காரு, அதை இவங்க வந்துட்டு பாத்துட்டாங்க. பார்த்துட்டு அட பாவி அநியாயமா கொலை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம ஹீரோவை இவ கொலை பண்ண பாக்குறா, அநியாயமா இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண, நம்ம ஏதாவது பண்ணணும், முடிஞ்சா நம்ம 2 பேருமே தப்பிக்கணும், இல்ல அப்படின்னா ஒருத்தர் மாட்டிக்கிட்டு ஒருத்தர் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டு குப்பை பைக்குள்ள அந்த கத்தியை போட்டு அமைச்சது, மத்த எல்லாமே பிளான் பண்ணது ஆக்சுவலா அஞ்சு தான் மக்களே. ஏன்னா அஞ்சு ஒரு லாயர், அஞ்சுக்கு எல்லாமே தெரியும். இவங்க வந்துட்டு எதுக்காக இந்த மாதிரி பிளே பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறோம், புருஷனையும் ஜெயிலுக்கு அனுப்பவே கூடாது, 2 பேருமே சேர்ந்துட்டு பொண்ணை பாத்துக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா வேற வழியே கிடையாது, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மாட்டிக்கணும் அப்படின்னும் போது இவங்க சாகதான் போறாங்க. பொண்ணை பாத்துக்க புருஷன் இருப்பாரு, அவரு பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பழிய தான் தலையில போட்டுட்டு மாட்டிக்கிட்டாங்க. இந்த விஷயம் தான் இருக்கு. இத அவங்க வந்துட்டு லைட்டா சொல்லிருப்பாங்க. இத அப்படியே கேட்டு நம்ம ஹீரோ வரும்போது ராஜ மீட் பண்றாரு. ராஜ் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு யாருக்குமே ஆபரேஷனே பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, ஆபரேஷன் பண்ணு, உன்னுடைய கத்தியை வச்சு நிறைய பேரை நீ காப்பாத்தணும், நீ பண்ண வேண்டிய சேவையை பண்ணிக்கிட்டே இரு, உன்ன மாதிரி டாக்டர் நம்ம உலகத்துக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் கோர்ட்டுக்கு இந்த கேஸை கொண்டு போலாம், உண்மையான குற்றவாளியை மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மனசாட்சி இடம் கொடுக்கல. அந்த பொண்ணை வந்துட்டு அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா யாருமே பாத்துக்க ஆளே கிடையாது, இவரு பண்ணதும் தப்பு கிடையாது, ஆக்சுவலா இவரு கொலை பண்ணது தப்பு அப்படின்னாலும் எமோஷனலா தெரியாம தான் பண்ணிருப்பாரு. சோ அதனால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது, சட்டப்படி தப்பா இருந்தாலும் மனசாட்சிப்படி நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை டெலீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. வழக்கம் போல தலைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க.